ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறது பீமனுடைய ஒரு ஷாட் தான். இந்த நேம் வந்துட்டு தி தேர்ட் சான்ஸ் ஆஃப் லவ். ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகிறான்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரிய ஸ்கூலை காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல் வந்துட்டுனாக்கா கிண்டர் கார்டன் டு 12th வரைக்கும் இருக்குடா. ஓகேவா? ரொம்ப பெரிய ஸ்கூல். அந்த ஸ்கூலில் எல்லா பசங்களும் இப்போ என்ஜாய் ஆகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக அந்த ஸ்கூலுக்கு வர குழந்தைங்களுக்கு எப்போவுமே அவங்க ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணுவாங்க. அப்படின்னா அந்த மிஸ் இருப்பாங்க, ஸ்கூலோட மிஸ் அப்படி டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணுவாங்க. குழந்தைங்க வந்து எப்போவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றக்காக ரொம்ப அப்படின்ற ஒரு ஸ்கூலு. எந்த அளவுக்கு எப்படின்னாக்கா ரொம்ப நீட்டாக குவைட்டாக பார்த்துப்பாங்க. குழந்தைங்க அவ்வளோ சேஃபாக இருப்பாங்க அந்த ஸ்கூலில். ஏன்னா ஸ்கூலில் நடத்துகிற பிரின்சிபல் வந்து அந்த மாதிரி ஒரு பர்சன். குழந்தைங்க ரொம்ப சேஃபாக இருக்கணும், பேரண்ட்ஸ் நம்பி தான் விட்டுறாங்க, குழந்தைங்க மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாரு. அப்படி ஒரு பர்சன் அவர், ரொம்ப நல்லவர். அப்படி நல்லா பார்த்துப்பாங்க. எந்த ஒரு குழந்தையும் யாருமே திட்ட மாட்டாங்க. யாரும் தப்பானா கூட அவங்களுக்கு அழகாக புரியுற மாதிரி அதை நெக்ஸ்ட் டைம் அவங்க பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு அழகாக அதுக்காக புரிய வைப்பாங்க. பனிஷ்மெண்ட்லாம் எதுவும் கொடுக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு பர்சன் தானே அந்த ஸ்கூலோட பிரின்சிபல். இப்போ பார்க்குறாங்க எல்லா குழந்தைங்களும் ஃபைன் அந்த கேட்டுமே க்ளோஸ் ஆக போது. இப்போ ஒரு பர்சன் ஓடி வராங்க. இங்கே கேட்டை க்ளோஸ் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, ஓ சார் நீங்களா, ஏன் சார் டெய்லி லேட்டாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி கேட்குறாங்க. அந்த பசங்க தான், ஐம் சாரி அண்ணா கொஞ்சம் லேட்டாக சொல்லிட்டாங்க. சரி கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ குழந்தைங்களை கொடுங்க சொல்கிறாங்க. ஒரு 2 குழந்தைங்க சொல்கிறாங்க. 2 பாய் பேபி தான். அப்போ 2 பாய் பேபியும் மாமா பாய் சொல்லிட்டாங்க. பாய்டா செல்லும் பாருங்கள் சமத்தரப்பு என்ன சொல்லிட்டாங்க, ஒருத்தர் அடிச்சுக்கூடாது, ப்ளே பண்ணணும், அப்புறம் வந்துட்டு என்ன சொல்லி கொடுக்கணும் அதுவும் லிசன் பண்ணணும், சரியா சொல்லிட்டாங்க. ஓகே பாய் சொல்லிட்டாங்க. பாய்டா சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேர் பார்க்குறாங்க. அவங்க அவசரம் ஒர்க்குக்கு வர போகணும் அப்படி விட்றாங்க. போங்க அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ 2 குழந்தைங்களை அவங்க அம்மாவை பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு அப்படியே போயிடறாங்க. 2 பாய்ஸ் அப்படி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட கிண்டர் கார்டன்ஸ் பேசுனாக்கா அந்த ஸ்கூலில் கிண்டர் கார்டன்ஸ் எல்லாம் தனியாக இருக்கும். அப்புறம் மற்ற நம்ம 6th to 12th அது தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th அது வரைக்கும் தனியாக இருக்கும். ஓகே, பிரைமரி அதுக்கப்புறம் வந்துட்டு ஹை ஸ்கூல் சொல்லிட்டு தனித்தனியாக இருக்கும். எல்லாமே அந்த கிண்டர் கார்டன் ஒரு பக்கம் இருக்கும். அந்த ஸ்கூலில் தனித்தனியாக குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ரொம்ப இருப்பாங்க. ஸ்பேஸ் நிறைய வச்சுப்பாங்க. ப்ளே பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ரொம்ப ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். அவ்வளோ பெரிய ஸ்கூல் அது. பார்க்குறாங்க இங்கே எவ்வளோ பேசினாலும் கட்டலாம், எனக்கு அவ்வளோ சேஃபாக பார்த்துப்பாங்க, ரொம்ப குழந்தைங்க அவ்வளோ சேஃபாக இருப்பாங்க, ரொம்ப நல்ல விஷயம் சொல்லி தராங்க. அதுக்காக தான் அந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுக்காக என் குழந்தைங்களுக்காக என்னோட வாழ்க்கை இருக்குது, வேறு எதுக்காக நான் வாழவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க நினச்சிட்டு வேகமாக போயிட்டுருக்காங்க ஒரு ஆஃபீஸ்க்கு தான். அந்த பசங்க அவ்வளோ ஒருத்தர் சாப்பிடாம கூட போயிட்டுருக்காங்க. ஃபைனலாக ஒரு ஆஃபீஸ்க்கு என்ட்ரு ஆயிடுறாங்க. கெம் குரூப் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த கெம் குரூப்பில் தான் அந்த பசங்க வராங்க. வந்து பார்க்குறாங்க. உள்ளே ஓடி வந்துட்டு நிம்மி சார் வந்துட்டு சொல்கிறாங்க. இல்லை ஜிமின் வரல, ஏன் ஜிமின் டெய்லி லேட்டாக வர சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற வேறு யாரும் நம்ம ஜிமின் தான். ஓகேவா? ஜிம்முக்கு மேரேஜ் ஆகிட்டு 2 ட்வின்ஸ் பேபி இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் தான் குழந்தை விட்டு வந்துருப்பாங்க. சரியா? இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது கொஞ்சம் சொல்கிறாங்க. என்னவோ இப்போ டெய்லி லேட்டாக வர பாவம் நீ, சரி சாப்பிட்றில்ல ஜிமின்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நீ சாப்பிட்றியா தூங்குறான்னு தெரிய மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி டென்ஷனாக ஓடிட்டே இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற பரவாயில்ல நிம்மி சொல்கிறாங்க. ஒர்க்கில் இருக்க பார்த்தலாம் சார் ஒர்க்கில் சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு, ஏன்னா அவங்க தான் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி 2 பேரும் பண்ணுறாங்க. அந்த ஃபைல்ஸ்லாம் அடுக்கி வைக்கிறாங்க. சார் வந்துருவாங்க சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மீட்டிங் இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஷெட்யூலாக செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ள ஒரு பர்சன் என்ட்ரு ஆகுறாங்க. ரொம்ப கோல்டா எப்படின்னாக்கா ரொம்ப நல்லவர் தான், ஆனாக்கா கோல்டாக இருப்பார். யார்கிட்ட ரொம்ப சாஃப்டாக அப்படி பேச மாட்டார். ஆனால் கேரிங்கான ஒரு பர்சன். ஓகேவா? அவர் கூட அவங்க கிட்ட ஒர்க் பண்ணுற எல்லாருமே கேரிங்காக இருப்பார். இப்போ அந்த பர்சன் என்ட்ரு ஆகுறாங்க. குட் மார்னிங் மிஸ்டர் கிம் சொல்கிறாங்க. 2 பேரும் சொல்லிட்டு நிம்மியும் அப்புறம் நம்ம ஜிம்மியும் சொல்லிட்டு பவ் பண்ணுறாங்க. குட் மார்னிங் சொல்கிறாங்க. இன்றைக்கி ஷெட்யூல் சொல்கிறாங்க. இதோ இருக்க சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ மீட்டிங் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. அவங்களுக்கு இவங்க 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். என்ன ரீசனாக்கா 2 பேரும் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது ஜிம்மி அந்த ரீசன் நடந்த சிஓக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஒரு அப்பா ஏஜ் இருக்கும். ஓகே, ஒரு அப்பா வயசில் தான் அவர் இருப்பார். அந்த பசங்க பார்க்குறாங்க. சார் நீட்டு மீட்டிங் போலாமா சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. ஃபைனலாக வராங்க. ஜிம்மிக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது. சரியாக சாப்பிடவே இல்லை. மார்னிங் சாப்பிட்டுக்க மாட்டார். சரியாக அவர் ஹெல்த் வந்து அவர் கவனிச்சிக்க மாட்டார். எப்போவுமே அவருக்கு எப்போவுமே டென்ஷன் ஒரு மாதிரி. அவர் லைஃப் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி போயிட்டுருக்கு. அந்த ரீசனால் தான் இப்போ ஜிம்மின் வர அங்கே பார்த்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாரு. ஆஃப்டர்நூன் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணிவிட்டு அப்படி தான் இருக்கார். மதியம் கொஞ்சமாக சாப்பிட்டு இப்போ ஈவினிங் பார்க்குறாங்க. டைம் வந்து இப்போ 4:30 ஆக போகுது. ஐயோ சீக்கிரமே போகணுமே. ஜிம்மில் ஒவ்வொரு ஒர்க்கை பார்த்துருக்காங்க. நிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மி இன்றைக்கி சாருக்கு 5 o'clock ஒரு மீட்டிங் இருக்கா சொல்கிறாங்க. என்னட்டு ஆமாம் நீ இன்றைக்கி இருந்தால் ஆகும், இன்றைக்கி வந்து போக முடியாது சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி என்ன நிம்மி சொல்கிறது, ஆமாண்டா நீ போக முடியாது சார் சொல்லியிருக்காங்க, மீட்டிங் இருக்குது சொல்லிட்டு அப்போ நீ இருந்தால் ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. நிம்மி நீயே மேனேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியாதுடா, நீ தாண்டா இருக்கணும், நீ தாண்டா பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு நிம்மி சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு என்ன சொல்கிறது தெரியல. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் சொல்கிறாங்க. ஏன்டா நீ டெய்லி 4:30 போகிற சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மிண்டா நான் அப்புறம் சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து ஒரு பர்சன் கால் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஹலோ அலன் சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. அலன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணடா சொல்கிறாங்க. சொல்லுடா சொல்கிறாங்க. குழந்தைங்கள போய் நீங்கள் பிக் பண்ணுறா சொல்கிறாங்க. குழந்தைங்களா டே நான் இன்றைக்கி டேக்குள்ளே இருக்கா சொல்கிறாங்க. டேக்குள்ளே ஆமாடா டேக்குக்கு வந்திருக்கேன். எனக்கு ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கா சொல்கிறாங்க. கேஸ் விஷயம் ஆமாடா எனக்கு ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேன். பாரு ஜிமின் நான் உன்னோட கேஸையும் பார்த்துட்ருக்கேன், இன்னொரு கேஸ் நான் பார்க்கணும் இல்லையா, நான் ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. அலன் எனக்கு ஒரு லாயர், ஓகே ஒரு ஃபேமஸ் லாயர்.
நம்ம ஜிம்முடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. இப்போ ரீசெண்டில் தான் ஜிம்மில் அவர் மீட் பண்ணி ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஜிம்முக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாக்கா அவர் தான் பண்ணுவார். இப்போ ஜிம் பார்க்குறாங்க, அச்சோ நான் என்ன பண்ண சொல்கிறாங்க, ஏன்டா என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. அதே குழந்தைங்களை பிக் பண்ணுறதுக்கு ஆளோட அன்றைக்கி சொல்கிறாங்க. என்னட்டுக்கு ஆமாண்டா சொல்கிறாங்க. ஏன் உன்னுடைய மாமியார் இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படி கேட்குறாங்க. அவங்களுக்கு பற்றி தெரியுமே, அவங்க தான் கண்டுக்க மாட்டாங்களா, அவங்களுக்கு தான் என்ன பிடிக்காது, என் குழந்தைங்களும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஓ அது வேறு இருக்கலாம் சொல்கிறாங்க. என்ன பண்ண தெரியலடா, எனக்கு மீட்டிங் வேறு இருக்குது சார், என்ன விட மாட்டாங்க, நான் எப்படி இப்போ எஸ்கேப் போய் போக முடியாது சார் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ அண்ணன் பார்க்குறாங்க, சரி விட்றா எப்படி ஒரு 5 o'clock மீட்டிங் முடிச்சிரு, குழந்தைங்க ஒரு 1/2 hour வரைக்கும் ஸ்கூலில் இருக்கட்டும் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. இருப்பாங்களா, ஓகேவா ஸ்கூல் நல்ல ஸ்கூல் தானே, கண்டிப்பாக நீ வர வரைக்கும் வெயிட் பண்ண வைப்பாங்க சொல்கிறாங்க. நீ வேணா ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. அப்படியே சரி சரி ஓகே சார். இப்போ நம்ம ஜிமிக்கு இப்போ தான் ஐடியா வருது. இப்போ நம்ம ஜிமின் அந்த ஸ்கூலோட கிளாஸ்மேட்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ அங்கே ஒரு ஃபோன் அட்டன் பண்ணுறா. ஹலோ சொல்கிறாங்க, நீங்கள் இருக்க நீங்கள் வந்து மிஸ் நான்சி தானே சொல்கிறாங்க. ஆமாம் நான் நான்சி தான். நீங்கள் சொல்கிறாங்க கிண்டர் கார்டனில் இருக்க என்னோட குழந்தைங்க சொல்கிறாங்க நேம் சொல்கிறாங்க. எனக்கு இப்போ ஆரு அண்ட் ஷிபு சொல்கிறாங்க. ஆரு அண்ட் ஷிபு ஆமாம் அவங்களோட பேரண்ட்ஸ் தான். நான் அவங்களோட அம்மா பேசுகிறேன். நான் வந்துட்டு ஒர்க் வந்துருக்கேன், என்னோட ஒர்க்கில் வந்து கொஞ்சம் எமர்ஜென்சி ஒர்க் இருக்குது, என்னால் உடனே வரணும் 4:30 இருந்தால் பிக் பண்ண முடியாது, நீங்கள் கொஞ்சம் இது குழந்தைங்க ஒரு 1/2 hour வச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. இப்போ நான்சி பார்க்குறாங்க, இல்லை சார் எப்படி ஸ்கூல் டைமில் குழந்தை வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் ஸ்கூல் அனுப்பிட்டு ஸ்கூல் டைம் முடிஞ்சதும் சொல்கிறாங்க. மேடம் எனக்காக வேறு யாரும் பிக் பண்ணுறதுக்கு அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா ஒரு 1/2 hour தான், நான் 1/2 hour மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க, நான் வந்துடுறேன் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே நான் சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்கிறேன். சரி ஓகே சொல்லிட்டு ஜிம் தேங்க்யூ சொல்லிட்டு வராங்க. இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது ஓகே சொல்லிட்டு ஜிம்மின் போயிட்டு அப்படி என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்களோட ஒர்க் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. யாராவது மீட்டிங்காரன் அவருக்கு இந்த பக்கம் ஸ்கூலில் பார்த்தாக்கா எல்லா குழந்தைங்களும் போயிட்டாங்களா, எல்லா குழந்தைங்களும் சேஃபாக இருக்காங்களா, ஒரு ஸ்கூல் கூட கிளாஸ் ரூமில் இந்த பசங்க இருக்கக்கூடாது, அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸ் அந்த ஸ்பெஷல் கிளாஸ் அப்படி வைக்கக்கூடாது, எந்த ஒரு ஸ்டாஃப் ரூம்லேயும் ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் இருக்கும் அந்த ஸ்கூலில். ஏன்னா குழந்தைங்க அவ்வளோ சேஃபாக இருக்குன்றதுக்காக ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அந்த ஸ்கூலில். இப்போ இப்போ ஒரு பர்சன் போட்டு எல்லா கிளாஸும் செக் பண்ணுறாங்க, எல்லாத்துலேயும் இருக்காங்களா சொல்லிட்டு. இப்போ ஒரு பர்சன் வராங்க, டேங் சொல்கிறாங்க, சொல்லு மேக் சொல்கிறாங்க. எல்லா கிளாஸ் ரூம் செக் பண்ணிட்டாங்க, கிளாஸஸ் டீம்லாம் செக் பண்ணிட்டேன், எல்லா குழந்தைங்களும் கிளம்பிட்டாங்க, ஸ்கூலே வந்துட்டு ஃப்ரீ ஆகிட்டு சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. டேங் எனக்கு அந்த ஸ்கூலில் பிரின்சிபல் ஓகே ரொம்ப நல்ல பர்சன், எல்லாருமே ரொம்ப கேரிங்காக இருப்பார், இந்த ஸ்கூலில் வளர குழந்தைங்களுக்கும் நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்கணும், நிறைய டீச் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. வேறு ஸ்கூலே உருவாக்கியிருப்பார், அவரை பார்த்து கட்டின ஒரு ஸ்கூல் தான் அது. அதுவும் பிஸ்னஸ் அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, ஸ்கூலில் தான் ஒரு இன்ட்ரெஸ்ட். எனக்கு ஸ்கூலில் தான் குழந்தைங்க வந்துட்டு உருவாக்க முடியும், குழந்தைங்களை வந்துட்டு நல்ல விதமாக உருவாக்குறது எங்கனாக்கா ஸ்கூலில் தான் ஓகே. அந்த ரீசனால் நல்ல ஒரு ஸ்கூலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் தான் உருவாக்கியிருப்பாரு, பார்த்து எல்லாமே. இப்போ நம்ம டைம் பார்க்குறாங்க, சரி ஓகே அப்போ கிளம்பலாமா சொல்கிறாங்க. ஃபைனலாக டேங்கும் இப்போ மெக்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா எல்லா ஆஃபீஸருமே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக கார் வந்துட்டு கேட் கிட்ட ஆல்மோஸ்ட் கிராஸ் ஆக போகுது, ஒரு நிமிஷம் நிறுத்த சொல்கிறாங்க. இப்போ நம்ம கார் நிற்குது, நம்ம மெக்கு எனக்கு நம்ம டேயோட அசிஸ்டன்ட் ஃப்ரெண்டு எல்லாமே அவர் தான் ஓகேவா, செக்ரட்டரி எல்லாமே அவர் தான். இப்போ நம்ம மெக்கு பார்க்குறாங்க, என்னாச்சு டே சொல்கிறாங்க, நேற்று சொல்கிறாங்க சார் யாருங்க கார் விட்டு செக்யூரிட்டி சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க யார் அவங்க அப்படி கேட்குறாங்க. பார்த்தாங்க 2 குழந்தை விளையாடிட்டு இருக்காது பாட்டுக்கு. இப்போ நம்ம செக்யூரிட்டி பார்க்குறாங்க, சார் அதை சொல்கிறாங்க. சொல்லுங்கள் இந்த குழந்தை யார் சொல்கிறாங்க. சார் இந்த குழந்தைங்களோட அம்மா வந்து வரல சொல்கிறாங்க. ஏன்னா வரலையா, பாருங்கள் டைம் வந்துட்டு 5:40 ஆக போகுது, எப்படி வராமல் போவாங்க சொல்கிறாங்க. 4:30 ஸ்கூல் விட்டாங்க, அதுக்கு கிண்டர் கார்டன் பசங்களுக்கு 4 o'clock விட்டுருக்கணும் எப்படி சொல்கிறாங்க. சார் அது சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. அவங்க அம்மா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க சார் 1/2 hour வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு. எனக்கு அவங்க வந்து ஒர்க்கில் இருக்காங்க, வர முடியாத சுச்சுவேஷன், நம்ம பிக் பண்ணுறதுக்கு ஒரு யாரும் இல்லையா, ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்க குழந்தைங்களோட மிஸ் இருக்காங்களே அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க அவங்க 1/2 hour வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, இப்போ அவங்களுக்கு டைம் அடிச்சிட்டு இருக்காங்க, என்கிட்ட விட்டு போயிட்டாங்க சொல்லிட்டு நம்ம செக்யூரிட்டி சொல்கிறாங்க. டேக்கு கோவம் வருது, என்ன குழந்தைங்களும் பார்க்காம அப்படி என்ன ஒரு பேரண்ட்ஸு குழந்தைங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அது அவங்க சின்ன குழந்தைங்க எவ்வளோ பசிக்கும், வீட்டுக்கு கூட்டு போயிட்டு நான் ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறது இல்லையா, இதுவே எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 1 hour மேலே ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த குழந்தைங்க பார்த்து அது பாட்டு விளையாடிட்டே இருக்குது. இப்போ டேக் ஒரு மாதிரி இப்போ மெக்கு பார்க்குறாங்க, இல்லை ஒரு அவங்க ஃபேமிலிக்கு எதுவும் வேறு யாரும் இல்லை பார்த்துக்கிறது சொல்கிறாங்க. பார்த்துக்கிட்டு ஆள் இல்லைனாக்கா அது எப்படி விட முடியும், அட்லீஸ்ட் வந்து அதாவது அட்லீஸ்ட் வந்துட்டு கேரிங் சென்டர் உள்ளலாம் சொல்கிறாங்க. கேரிங் சென்டர்லேயே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ டே கேரில் உள்ளலாம் சொல்கிறாங்க. டே கேர்லாம் இருக்குது, அதான் இங்கே இருக்க சொல்கிறாங்க. இல்லைடா ஈவினிங் அப்புறம் சொல்கிறாங்க. ஓ அந்த இதை சொல்கிறேன் சொல்கிறாங்க. 1 hour 2 hours தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்குமே சொல்கிறாங்க. இருக்கும் தான் அவங்க இல்லை சார் டெய்லியும் அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க, இன்றைக்கி தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மார்னிங் கொஞ்சம் லேட்டாக வந்துவிடுவாங்க அப்பப்போ, அப்புறம் சம்டைம்ஸ் ஈவினிங் வந்து கொஞ்சம் லேட்டாக அதை பிக் பண்ணுவாங்க. எப்போவுமே அவசரம் ஓடி வரவங்க பாவமாக இருக்கும் சார் அவங்கள பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி சொல்கிறாங்க. இது கேட்குற டேக் ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க. ஐ திங்க் நான் நினைக்கிறேன் அவங்க சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பாங்க போல், இந்த ட்வின் பாய்ஸ் வர ரொம்ப வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்யூரிட்டி சொல்கிறாங்க. இது கேட்குற டேக் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ பக்கத்தில் குழந்தைங்க எப்போ விளையாடிட்டே இருக்குது, அவர்கிட்ட போகிறாங்க, கிட்ட சரி இருக்கேன் அவங்க பேரண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம மேக்கும் ஏன்டா சொல்கிறாங்க இருக்கலாம் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க வந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஓகேவா, அதனால் டே கிட்ட போகிறாங்க, கிட்ட போயிட்டு பார்க்குறாங்க ஹாய் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த குழந்தை பார்க்குறாங்க ஹலோ அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. இப்போ செக்யூரிட்டி பார்க்குறாங்க, பாருங்கப்பா அங்கிள் கிடையாது, அவங்க வந்து ஸ்கூலில் பிரின்சிபல் சார்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, ஓகே அண்ணா எதுக்கு வந்துட்டு அப்படி சொல்கிறீங்க, அங்கிளே கூப்பிட்டோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பேபி 2 பேர் பார்க்குறாங்க ஹாய் அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. ஹாய் அம்மா நீங்கள் என்ன வீட்டுக்கு போகிறதுக்கு சொல்கிறாங்க. அது வேணும் அம்மா வரலையா சொல்கிறாங்க. அம்மா வரலையா உங்கள் நேம் சரி அப்படி கேட்குறாங்க. இப்போ
நம்ம ஒரு குழந்தை சொல்லிட்டு என் பேர் வந்து ஷிபு சொல்கிறாங்க, ஷிபு சொல்கிறாங்க. என் பேர் ஆரு சொல்கிறாங்க, ஆரு சொல்கிறாங்க. நைஸ் நேம் அப்படி சொல்லிட்டு நம்ம டே பார்க்குறாங்கக்கா. இப்போ இந்த ஒரு பேபி பார்க்குது, ஷிபு அப்படி சொல்லி கூப்பிடுது. இப்போ ஆரு பேபி பார்க்குது, என்னன்னு கேட்குது. எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேபி சொல்லுது. ஏன்னா 2 பேருக்கு வந்து இப்போ நான் 3.5 மேலே ஆகுது. ஓகேவா, அதனால தான் இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. பசிக்குது அவனுக்கு சொல்கிறாங்க. ஆமாம் பசிக்குது அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லுது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. மேக் அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, குழந்தைங்களுக்கு போய்ட்டு எதனா வாங்கிட்டு வாங்க சொல்கிறாங்க. இவங்க என்ன சாப்பிடுவாங்க தெரியல சொல்கிறாங்க. இப்போதைக்கு நீ போய்ட்டு மில்க் வாங்கிட்டு வா சொல்கிறாங்க. மில்க்கும் பிரெட்டும் வாங்கிட்டு வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம மேக்கப் போகிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு வராங்க. அந்த டே இருக்கானே அவன் வந்து ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க கூட அவனோட குழந்தைங்களை பார்த்துப்போம் அப்படி சொல்லிட்டு அவர் பாரு போயிட்டு மில்க்கும் பிரெட்டும் வாங்கிட்டு வராங்க. இந்த குழந்தைங்க 2 பேரும் டே கூட நல்லா விளையாடுறாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படி கேட்குறாங்க. நான் அந்த ஸ்கூலில் தான் இருக்கா சொல்கிறாங்க. அந்த ஸ்கூல்லையா என்ன படிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நான் படிக்கல, நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு பேபி சார் 2 பேர் க்யூட்டாக பேசுகிறாங்க. டேக்கு அந்த குழந்தைங்க ரொம்ப பிடிச்சிருக்குது, அழகாக பேசுங்க ரெண்டும். இப்போ நம்ம டே மில்க் வந்துட்டு மில்க்கும் பிரெட் வாங்கி விட்டாங்க. எடுத்துட்டு வா சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. குழந்தைங்க தூக்கி உட்கார வச்சுட்டு ஹேண்ட்லாம் வந்து அழுக்காக இருக்குது சொல்லிட்டு நம்மளே ஃபிட் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணிப்பாரு. அரைப்படாங்க கட்ட சொல்லிட்டு ஃபீட் பண்ணுறாங்க. 2 குழந்தைங்க சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி டிவியை குறுக்குன்னு பார்க்குறாங்க. ஏன் என்னையே பார்க்குறீங்க அப்படி கேட்குறாங்க. அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க சொல்கிறாங்க. அப்படியா க்யூட்டாக இருக்கேனா சொல்கிறாங்க. இப்போ அவரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நீ ரொம்ப நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க சொல்லிட்டு அந்த மில்கையும் ரெடி ஃபீட் பண்ணுறாங்க. 2 குழந்தைங்களும் அழகாக சாப்பிட்ருக்காங்க. இப்போ அப்படியே அந்த பக்கம் பார்த்தா ஜிமின் தான் ஃபைனலாக மீட்டிங் முடியும் போது இப்படினாக்கா 6 o'clock கரெக்டாக ஆகுது. டே வந்து ஸ்டில் இந்த குழந்தை கூட அந்த மில்க் பிரெட்லாம் ஃபீட் பண்ணி விட்டுட்டு அப்படியே விளையாடிட்டு இருக்காங்க. வைக்க பார்க்குறாங்க. கடவுள் அவர் காஃபி குடிச்சிருக்காங்க போல, எனக்கே பசிக்க சொல்லிட்டு அவர் பார்த்து அங்கே தான் இருக்காங்க. டே பார்த்து அந்த குழந்தை கூட விளையாடிட்டே தான் இருக்காரு. டைம் போதே தெரியல. செக்யூரிட்டி பார்க்குறாங்க. என்ன இந்த குழந்தையோட அம்மா வர சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு ஒரு கேப் வந்து நிற்குது. இப்போ அந்த கேப் விட்டு ஒரு பர்சன் ஓடி வராங்க. அவசரம் சொல்லிட்டு பார்த்துக்கா அவ்வளோ மறுபடியும் மூச்சு வாங்குது. எனக்கு கேப் விட்டு இறங்கி ஸ்கூலுக்குள்ளே அவ்வளோ தூரம் நடந்து வர மாதிரி இருக்கும். எனக்கும் ஓடி வராங்க. ஓடி பார்க்குறாங்க. எனக்கு குழந்தைங்களை பார்க்கணும், இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, திட்டு வாங்கிட்டு ஒரு பயம் வர ஓடி வராங்க. செக்யூரிட்டி பார்த்துட்டு அண்ணா சொல்கிறாங்க, ஏன்பா இவ்வளோ நேரமாக கழிச்சு வருவா, நீ எவ்வளோ லேட் பண்ணியிருக்க சொல்கிறாங்க. சாரிண்ணா சொல்கிறாங்க. இப்போ மெக்க திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தாக்கா சின்ன பையன் மாதிரி இருக்கு. அந்த பையனை பார்த்தா அந்த பையனுக்கு இவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க சொல்லி பார்க்குறாங்கன்னா அந்த பையனோட ஃபேஸ் அப்படி இருக்கும். ரொம்ப குட்டியாக அழகாக ரொம்ப ஏஞ்சல் மாதிரி ஒரு ஃபேஸ். ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ பாவமாக இருக்குது. அந்த பர்சன் பார்க்குறாங்க. சாரின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ மெக்க பார்க்குறாங்க. செக்யூரிட்டி நான் என்னாச்சு உங்களுக்கு சொல்கிறாங்க. இல்லை சார் இவங்க தான் அந்த குழந்தையோட அம்மா சொல்கிறாங்க. சரி அதுக்கு என்ன அதை வந்துட்டாங்கல்ல அப்படி சொல்லிட்டு இங்கே வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் ஓடி போகிறாங்க. சார் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் தான் குழந்தைங்களோட அம்மாவா சொல்கிறாங்க. ஆமாம் சார் சொல்கிறாங்க. சாரி சார் சொல்கிறாங்க. என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. இல்லை இன்றைக்கி வந்து ஒர்க் பண்ணுற பிளேஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண சொல்லிட்டாங்க, மீட்டிங் இருந்துச்சு, என்னால் விட்டு வர முடியல, அதனால தான் சாரி சார் சொல்கிறாங்க. வீட்டில் வேறு யாரும் இல்லையா அப்படி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. இல்லை இருக்காங்களா இல்லையா சொல்கிறாங்க. இருக்காங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் வீட்டில் வந்து யாரோ வரதுல வந்துருக்கலாம்ல சொல்கிறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல, அமைதியாக இருக்காங்க. இப்போ அந்த 2 பேரும் திரும்புறாங்க. திரும்பி பார்த்துட்டு மம்மா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம டே அப்படி திரும்புறாங்க. டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. முதல் தடவை பார்க்குறாங்க. அப்படி ஒரு பர்சன். இப்போ டேக்கு வந்து ஆல்மோஸ்ட் 28 years ஆகுது. இது வரைக்கும் ஒரு யாரையும் பார்த்து ஃபால் ஆனதே கிடையாது, அட்ராக்ஷன் ஆனதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு பர்சன் நம்ம டே முதல் தடவை பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஏன்னா மம்மா வாசட்டு இந்த சந்தூர் மம்மி மாதிரி அவ்வளோ அழகாக, ரொம்ப இளமையாக அவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அவர் பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு உண்மையாக அந்த குழந்தையோட அம்மா இவன் தானான்ற மாதிரி இருக்குது. அந்த பர்சன் அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஆரோ ஷிபோ சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் ஓடி வராங்க. ஒன்று மம்மா சொல்லிட்டு ரேக்கா ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் டவுன் பண்ணி 2 பேர் பேபியோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. சாரிடா தாங்க, சாரி ரொம்ப லேட்டாக வந்துட்டேனா, சாரி பசிக்குதா அப்படி சொல்லிட்டு ஜிம்மி கேட்குறாங்க. ஆச்சு பசிக்கல சொல்கிறாங்க. பசிக்கலையா, எப்போதான் ஸ்கூல் பிக் பண்ண வரும்போது பசிக்குதுன்னு சொல்லுவீங்களே சொல்கிறாங்க. இல்லை அந்த அங்கிள் இருக்காங்களா மில்க் பிரெட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க சொல்கிறாங்க. யாரும் சார் ஜிம் ட்ரான் பண்ணுறாங்க. இப்போ தான் பார்க்குறாங்க டேவா. ஜிம் பார்க்குறாங்க. டே அங்கே ரொம்ப அழகாக அவ்வளோ நல்ல பசங்க இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க சார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம மெக் பார்க்குறாங்க. இவங்க தான் ஸ்கூலோட பிரின்சிபல் சொல்கிறாங்க. ஜிம்மில் இருக்கிற பிரின்சிபலை பார்த்ததே கிடையாது. ஜிம் பார்க்குறேன். இவங்க தான் பிரின்சிபல். ஆமாம் இவங்க தான் பிரின்சிபல், இந்த ஸ்கூல் பிரின்சிபல் அவங்க தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சார் ஐம் சாரி சார் சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை சார் அது சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் வேறு யாரும் இல்லையா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லைங்க இந்த மாதிரி லேட் ஆகிடுச்சுனாக்கா எப்போதும் யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா, குழந்தைங்கள பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு பசிக்கும் இல்லையா, எங்கள் ஸ்கூலில் வந்து வச்சுக்கலாம். ஆனால் யாரும் வந்து ஃபுட்டெல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் அட்லீஸ்ட் உங்களால் முடியலனாக்கா நீங்கள் வந்து ஒரு கேரிங் சென்டர் வந்து விடுங்க. அட்லீஸ்ட் 1 hour 2 hours யாராவது வந்து கேரிங் சென்டர் பிக் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க கேரிங் சென்டருக்கா, அதுக்கு தனியாக நம்ம மணிக்கு எங்கே போவோம் ஜிம்னு நினைக்கிறாங்க. இல்லை சார் அதெல்லாம் வேண்டாம், இன்றைக்கி மட்டும் தான் லேட்டாக வந்திருக்கேன், நான் பார்த்துப்பேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே கேட்குறாங்க. நீங்கள் சிங்கிள் பேரண்ட் அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இல்லை சார் சொல்கிறாங்க. சிங்கிள் பேரண்ட் இல்லைனாக்கா அந்த குழந்தையோட அப்பா அவங்க வந்து பிக் பண்ண மாட்டாங்களா, வீட்டில் வேறு யாரும் இல்லை அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு ஃபேஸ் ஒரு மாதிரி பட்டு மெக்கு பார்க்குறாங்க. மெக்கு பார்த்துட்டு டேங்க அது எதுக்கு கேட்குறா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அங்கே பாரு ஃபேமிலியில் சம் ப்ராப்ளம் இருக்கும், ஓகேவா வேண்டாம் அதெல்லாம் கேட்காத சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜிம்மோட ஃபேஸ் சேஞ்ச் ஆனது. அவர் பார்த்துட்டு சரி ஓகே அவங்க குழந்தைங்க சேஃபாக பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஓகே சார் தேங்க்யூ சார் சொல்லிட்டு இப்போ ஷிபோ ஆரோ போலாமா சொல்கிறாங்க. போலாமாம்மா சொல்கிறாங்க. அம்மா அந்த அங்கிள் ரொம்ப ஸ்வீட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு பேபி சொல்கிறாங்க. அப்படியா சொல்லி ஜிம் சொல்கிறாங்க சொல்லிட்டு
ஜிமின் தான் சரி போகலாமா சொல்லிட்டாங்க. இப்போ அங்கே வந்து பேபிஸோட பேக்லாம் இருக்குது இப்படியே எடுத்துறாங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பேக்லாம் வாங்கிட்டு போகலாம் சொல்லிட்டு பேபிஸ் கூட்டிட்டு நம்ம ஜிம் போகிறாங்க. பார்க்குறாங்க ஜிம் போகிறது. இப்போ நம்ம மெக்கவும் ஜிம்னும் கட்டியாவும் காரில் வந்துருக்காங்க. என்கிட்ட உண்மையாகவே அந்த பையனோட குழந்தைங்களா அவங்க தான் சொல்கிறாங்க. ஏன் இப்படி கேட்குறா சொல்கிறாங்க. இல்லை அந்த பையன் பார்த்தா அவ்வளோ சின்ன பையன் மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு. அவ்வளோ எங்கே இருக்கான் அவனுக்கு எப்படின்னா ஆல்மோஸ்ட் குழந்தைங்க 4 years ஆக போகுது. இந்த குழந்தைங்க அவங்க குழந்தைய அப்படி கேட்குறாங்க. இப்போ பார்க்குறாங்க சின்ன எங்கேஜில் மேரேஜ் பண்ணிப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டே நம்ம ஜிம்னு எடுப்பாங்க. நம்ம ஜிம்னும் மெக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜிம் பார்த்தா பேபிஸ் கூட்டு ஒரு வீட்டுக்குள்ள வராங்க. அந்த வீட்டுக்கு பார்த்தா ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. ஒரு பெரிய அம்மா தான். அவங்க பார்க்குறாங்க உனக்கு இவ்வளோ நேரம் வீட்டுக்கு வர்றது சொல்கிறாங்க. இல்லைம்மா கொஞ்சம் ஒர்க்கில் டைம் ஆகிடுச்சு அதான் சொல்கிறாங்க. இந்த குழந்தைங்க பார்க்குறாங்க. கிராண்ட்மா சொல்லிட்டாங்க போங்க போங்க அப்புறம் சொல்கிறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் கூட கேரிங்காக இருக்க மாட்டாங்க. எனக்கு நம்ம ஜிம்னுடைய மதர் இல்லை ஓகேவா அவங்க தான் இப்படினாக்கா கேரிங்கே இல்லாமல் பாசம் ரொம்ப அவங்க ரிச்சான ஃபேமிலி தான். அவங்க போர் ஃபேமிலி கிடையாது ரிச்சான ஃபேமிலி தான். அப்படி எதுவுமே கேரிங்காகவும் இருக்க மாட்டாங்க. ஜிம்னுக்கு தேவையான ஜிம்மினு வந்து ஏன் பண்ணி தான் பண்ணிப்பாரு. ஜிம்முக்காக இருக்கட்டும் குழந்தைங்க இருக்கட்டும் அது அவங்களாம் அவரே பண்ணிப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க அப்பா வந்து அந்தளவுக்கு கேர் பண்ணி லவ் பண்ணி அப்படி காமிக்க மாட்டாங்க. லவ்லாம் காமிக்கிறது ப்ளே பண்ணுறதுலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஜிம்முக்கு மட்டும்தான் குழந்தைங்க எல்லா அக்கறையும் கேரிங் காட்டுவார். அவங்க ரொம்ப கஷ்டப்படுற பாஸ் தான் நம்ம ஜிம்மின். இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம் போயிட்டு குழந்தைங்க ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணி விடுறாங்க. இப்போ குழந்தைங்க ரொம்ப ஜிம்மில் போட்டு நிறைய பேசுகிறாங்க. ஜிம் ஸ்டோரியாக சொல்லி தூங்க வைக்கிறாங்க. இப்படி தான் ஜிம் இனிமேல் ரொட்டேட்டாக ஒர்க் வந்து போயிட்டு இருப்பாங்க. குழந்தைங்க போய் பிக் பண்ணுறதும் அதுக்கப்புறம் ஒர்க் போகிறதும் டென்ஷன் எப்போதுமே ப்ரெஷராக தான் இருப்பாங்க. என்னமோ சரியாக சாப்பிட மாட்டாங்க. வீட்டில் பார்த்து அவங்களோட மதனில் வந்துட்டு எப்போதுமே ஒரு நாள் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதோட தாண்டி எனக்கு அவங்க ஹஸ்பண்ட் நம்ம ஜிம்மில் ஹஸ்பண்ட் தான். இப்போ ஒன் பாயிண்ட் நைட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜிம் இப்போ தான் ஃபோனை பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் சொல்லிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க என்ன பண்ணிட்டு கேட்குறாங்க. இல்லை ஜஸ்ட் ஃபோன் பார்த்துட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க யார்ட்ட சேட் பண்ணுற அப்படி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இப்போ அந்த பசங்க கொஞ்சம் கூட போய் யோசிக்காம டக்குன்னு ஸ்லாப் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ எதுக்காக நீ அடிக்கிறீங்க சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஃபோன் பார்க்க கூட தப்பாக சொல்கிறாங்க. இப்போ அந்த பசங்க பார்க்க தப்பு தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன் நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்க. நீங்கள் என்ன லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. நம்ம லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஏன் உங்களுக்கு எவ்வளோ இப்போ கோபம் வெறுப்பு நான் கூட அப்படி என்ன எதிர்பார்க்குறேன்னு கேட்குறான். சொல்லி ஜிம் கேட்குறாங்க. இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க எடுத்து பேசலாம் சொல்லிட்டு அப்படியே அவ்வளோ ஸ்லாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி பார்க்குறாங்க. அந்த பர்சன் அடிச்சதில்ல ஜிம் லிப்ஸ்கிட்ட அப்படி வந்து பிளட் வந்துருக்கிற பல் வந்து வெட்டியிருக்கும். வெட்டி அப்படியே பிளட் வந்துருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. எப்படினாங்க அந்த பர்சன் இப்படி தான் அவருக்கு நினச்சினாலும் அடிப்பார். எதனா கேட்டாலும் எடுத்து கேட்டாலும் அடிப்பார். என்ன பண்ணாலும் அடிப்பார் அவருக்கு எப்படி உடம்புல அடிப்பார். ஜிம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த பர்சன் பிறந்து மிஸ் ஆகடா ஓகேவா. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. கடவுளே எனக்கு எப்போ தான் எனக்கு வந்து விடுதலை கிடைக்கணும்னு தெரியல. ஏன்னா என்ன எதுவுமே கேட்கல. காட் சிவா ஜிம்மின் தான் வந்துட்டு நம்ம ஜிம்முக்கு சிவன் தான் ரொம்ப பிடிக்கும். சிவன் காடு தான் ரொம்ப 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 வேண்டுவார். பாருங்கள் எனக்கு அப்பா அம்மானு யாருமே இல்லை. எனக்கு எல்லாமே நீங்கள் தானே உங்கள்கிட்ட தானே கேட்குறேன். எனக்கு எதுவுமே வேணாம். நிம்மதி மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறா. நிம்மதி மட்டும் கொடுத்தா போதுமே சார். ஜிம்மில் ரொம்ப அழகாங்க. எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் என் லைஃப்பில் சொல்லி ஜிம்மில் ரொம்ப அழகாங்க. இப்போ ஜிம்மில் அழுகும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவர் அழகிற போக நீங்கள் அழகாத சொல்லி யாரும் வந்து டேஸ் வைப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சார் டேஸ் வைப் பண்ணி படுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு கால் ஜிம்முக்கு ஜிம் ஃபோனை பிக் பண்ணுறாங்க. ஹலோ அலன்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் என்ன பண்ணுறாரு கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. என்ன அவன் எதுவும் அடிச்சார் அவனா கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஓகேவா அடிச்சிருப்பான் அப்படி தானே சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க. இவ்வளோ சேடாக பேசணும் தெரியுது என்ன பண்ண அப்படி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் டேஸ் போகிறதுக்கு ஓகேவா சீக்கிரமே அவன்கிட்ட ஒரு கொடுத்துட்டு வாங்கி தரேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு இவர் எதுவுமே வேணாண்டா. எனக்கு ஒரு நிம்மதி லைஃப் வேண்டாம். அது மட்டும் தானே வேணும். வேறு எதுவுமே வேணாண்டா சொல்கிறாங்க. அவங்க பாரு எல்லாத்துக்குமே டிசவன பாஸ் ஆடா எதுக்கு ஆடுற நான் இருக்க உனக்கு ஓகேவா சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குடா சொல்கிறாங்க. எதுக்கெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் ஆடி எனக்குன்னு கேட்கறதுக்கு யாருமே இங்கே பாரு நான் இருக்க உனக்கு நான் இருக்கேன்டா சொல்லிட்டு பேலன்ஸ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு டேஸ் வந்துட்டு இருக்கு. சரி ஓகே நாளைக்கு மீட் பண்ணுறேன் நீ வந்துட்டு இப்போ தூங்க சொல்லிட்டு பேலன் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. பேலன் தான் எப்படியாவது வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸில் அந்த பர்சனை வந்துட்டு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துடணும். ஜிம்முக்கு வந்து விடுதலை வாங்கி கொடுத்துன்னு சொல்கிறாங்க. ஜிம் ஏன்னா அந்த பர்சன் ஜிம்மில் வந்து கேர் பண்ணி பார்த்துக்க மாட்டாங்க. கேரிங் லவ் எதுவுமே கிடையாது. லவ் பண்ணுற வரைக்கும் ஒரு மாதிரி லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த மேரேஜ் லைஃப் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அவருக்கு. ஏன்னா ஜிம்மின் ஃபேமிலி சைடில் ஜிம்முக்குன்னு யாரும் எதுவும் சரியில்லை. ஜிம்முக்கு வந்து அப்பா கிடையாது. அது ஜிம்மோட அப்பா இறந்துட்டாங்க. அம்மா இருக்காங்கனாக்கா ஆனால் அம்மாவுமே ஜிம்மில் வந்து பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் அவங்க இருக்காங்க. பாவம் அவங்களுமே ஹெல்த் இஷ்யூ உள்ள ஒரு பர்சன் தான். அவங்க ஃபேமிலி சைடு நம்ம ஜிம்முக்கு சப்போர்ட்டுன்னு யாருமே கிடையாது. அப்படி அதனால தான் ஜிம்முக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஆன்லைன் மட்டும் தான் வேறு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிம்மதி வந்துட்டு ஆஃபீஸில் நல்லா பேசுவாங்க அவ்வளோதான். அதை தாண்டி ஜிம்மில் பர்சனல் லைஃப் யாருக்கும் தெரியாது. ஜிமின் எப்போல்லாம் அவருக்கு வந்துட்டு ரொம்ப லோன்லியே ஃபீல் ஆகுதோ அப்புறம் வந்துட்டு சிவன் கோயிலுக்கு போவாங்க. போயிட்டு அங்கே ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாங்க. உட்காந்து ரொம்ப நேரமாக அமைதியாக வந்து கண்ணை மூடிருப்பாரு. அப்போ கொஞ்சம் நேரம் அங்கே இருந்தாலே அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸ் ஆகிடும். அந்த கஷ்டம் எங்கே போகுதுன்னு தெரியாது. அப்படி ரிட்டன் வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்படி தான் அவரோட ஒவ்வொரு கஷ்டத்தையும் கடவுள்கிட்ட மட்டும் தான் சொல்லுவாங்க. யார்கிட்ட சொல்ல மாட்டார். அவ்வளோ பெயின்ஃபுல்லான ஒரு லைஃப் அவருக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து. இப்படி தான் குழந்தைங்க பிறந்தும் சரி அவருக்கு அந்த நிம்மதின்றது கிடைக்கவே இல்லை. இப்போ ஜிம்மில் அதை நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி
1 வீக் ஆஃப்டர் பார்த்தா ஒரு வீட்டில் ஒரு பெரிய வீடு தான்டா. அந்த வீட்டில் ஒரு பர்சன் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிடும்போது அவங்க லைட்டாக ஒரு மாதிரி நான் ஜஸ்ட் கூட ஒரு பெயின் வர மாதிரி இருக்குது. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. எங்கே என்ன சொல்கிறாங்க? இல்லைம்மா ஏதோ நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. எங்கே என்ன பேசுறீங்க சொல்லிட்டு இப்போ அந்த பர்சன் துடிச்சு போகிறாங்க. டக்குன்னு டேங் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ டே அங்கே இருக்காங்க. அம்மா சொல்கிறாங்க. டே அப்பா வந்து பாரு சொல்கிறாங்க. இப்போ ஓடி போகிறாங்க. அப்பா என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ டேங்கோட அப்பா அவர் மாதிரி நெஞ்சு வலிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம உடனே அவங்க டாக்டர் கால் பண்ணுறாங்க. டாக்டரும் செக் பண்ணுறாங்க. நான் பாருங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஏஜ் ஆகிட்டு, ஒரு ஏஜுக்கு மேலே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்கள்கிட்ட மணிக்கா பஞ்சம் டேங்க இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஃபேமிலி, இவ்வளோ ரிச்சான ஒரு ஃபேமிலிங்க. எதுக்காக சொல்லிட்டாங்க? ஹார்ட் ஒர்க் பண்ணுறது தப்பு இல்லை. மணிக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணல, என் நம்பி நிறைய பேர் இருக்காங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ டேங்கோட அம்மா பார்க்குறாங்க. பாருங்கள் ஏங்க எப்படி பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப முக்கியங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. டேங்க ஒரே பையன் நம்மளுக்கு, நான் டேக்கு மேரேஜ் கூட பண்ணல, இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க ப்ளீஸ்ங்க சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழகாங்க. உங்கள் ஹெல்த் பார்த்துக்கோங்க சொல்லிட்டு இப்போ டாக்டர் இன்ஜெக்ஷன் கொடுத்துருங்க. பாருங்கள் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு 15 டேஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி தான் உங்களுக்கு ஆன்ஜஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க டேங்கோட அப்பாவுக்கு ஹார்ட் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி தான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. நீங்கள் நகை இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். நீங்கள் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, சீரியஸாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க அந்த விஷயத்தை அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்கப்பா நீங்கள் ஆஃபீஸ் போக கூட சொல்லிட்டாங்க. அப்போ நான் ஆஃபீஸ் போனால் யார் போவா? நம்ம ஃபேக்ட்ரி நம்ம ஆஃபீஸில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க தெரியுமா உனக்கு சொல்லிட்டு டேவோட அப்பா சொல்லிட்டாங்க. நீ நம்மளை பற்றி மட்டுமே யோசிக்கிறா என்ன? நம்மளை நம்பி இருக்கிற அந்த அவங்கள பற்றி யார் யோசிப்பா? அந்த மக்களை பற்றி அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. இப்போ ஒன்று உங்களுக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் ஆஃபீஸ் நான் பார்த்துக்கணும் அவ்வளோ தான் சொல்கிறாங்க. அது மட்டும் ஸ்கூல் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, ஸ்கூலே நான் பார்த்துக்கிறேன், ஆஃபீஸ் நான் பார்த்துக்கிறேன் ஓகே, மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. டே சொல்லி நீ ஆஃபீஸில் வந்து ரெண்டு சொல்கிறாங்க. பரவாயில்ல இப்போ நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, ஸ்கூலில் மேனேஜ் பண்ணுறேன், நம்ம ஆஃபீஸ்லேயே பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. டேவோட நமக்கு ஹாப்பியாக இருக்குது. டே நீ உண்மையாக சொல்லிட்டு உண்மையாம்மா ஓகேவா, நீங்களும் அப்பாவும் கொஞ்சம் டேஸ்க்கு நீங்கள் இருக்க வேணாம், வெளில போங்க சொல்கிறாங்க. வெளியே சொல்கிறாங்க. ஆமாம் நம்மளுடைய கெஸ்ட் ஹவுஸில் இருக்கலாம் சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க? ஒரு சில்லுன்னு ஒரு பிளேஸ் நம்ம லைக் ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு பிளேஸ் சொல்கிறாங்க. அங்கே உங்களுக்கு வீட்டு இருக்குது, நீங்கள் அங்கே போய்ட்டு வந்து ஸ்டே பண்ணுங்க சொல்கிறாங்க. அப்படியே நம்ம ஃபார்ம் ஹவுஸ் இருக்குல்ல, அங்கே போய் ஸ்டே பண்ணுங்க, உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மா சொல்கிறாங்க. அதான் கரெக்டு நம்ம போகலாங்க சொல்கிறாங்க. இப்போ டேப்பா அப்பா பார்க்குறாங்க. எப்பா உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா? எனக்கு எல்லாமே மேனேஜ் பண்ண முடியுமா ஓகேவா? நான் மெக்கிட்ட சொல்கிறேன், மெக்கிட்ட சொன்னால் எல்லாம் மேனேஜ் பண்ணுவான், நான் இனிமேல் ஆஃபீஸ் போய் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் டேஸ்க்கு ரெஸ்ட் எடுங்க சொல்கிறாங்க. இப்போ டேவோட அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகேப்பா தேங்க்யூ சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா அம்மா கிளம்புறாங்க. இப்போ கொஞ்சம் டே பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு? சரி ஓகே ஸ்கூலுக்கு வந்து அங்குள்ள எல்லாமே பார்த்துப்பாங்க ஸ்டாஃப். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கூலில் உள்ள ஸ்டாஃப் ரொம்ப நல்லவங்க தான், அவங்க பார்த்துப்பாங்க அப்படி சொல்லிட்டு நம்மகிட்ட இதை அமைக்க கால் பண்ணுறாங்க. சொல்லலா சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஸ்கூல் போகிறது அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ் போகிற சொல்கிறாங்க. ஆஃபீஸ்க்கா சொல்கிறாங்க. நம்ம ஆஃபீஸ் போகிறோம், இன்றைக்கி ஆஃபீஸ் போய்ட்டு ஒர்க்லாம் பார்க்க போகிறோம் சொல்கிறாங்க. ஓ அப்படியா சார் ஓகே சொல்லிட்டு இப்போ ஃபைனில் நம்ம அவர் மெக்கு வந்துட்டு 2 பேர் வராங்க. இந்த பக்கம் நம்ம அவர் என்ன பண்ண பிரகாரம் நிம்மிக்கு வந்து மெயில் பண்ணியிருப்பார் நம்ம மிஸ்டர் கிம் இருக்கார்லையே, அவர் தான் டேவோட அப்பா. அதை நம்ம இப்போ ஜிம்மில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஆஃபீஸோடைய நம்ம ஓனரே நம்ம டேவோட அப்பா தான். நம்ம டே தான் இன்றைக்கி வர போகிறாங்கன்னா இவருக்கு தெரியாது. இப்போ ஃபைனில் நம்ம நிம்மிக்கு வந்து மெயில் வந்துருக்கு. அந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து 15 டேஸ்க்கு இல்லை 1 மந்த்துக்கு வந்து வரமாட்டேம்மா, அதுக்குள்ளே என் பையன் வருவான், அவன் தான் இருக்க சிஓவாக இருக்க போகிறான் சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ நிம்மி ஓப்பன் பண்ணி பார்க்குறா. என்ன சார் வர போகிறா சொல்லி பார்க்குறாங்க. அவருக்கு தெரியாதானே சார் ஒரு பையன் இருக்காங்க, சாருக்கு இது மட்டும் தெரியும், ஒரு 28 வயசில் ஒரு பையன் இருக்கான்னு தெரியும். எப்படி இருக்காருல யாரும் பார்த்தது இல்லை. இப்போ ஃபைனில் அனுப்பிட்டே இனிமே தான் அவங்க ஆஃபீஸில் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நியூ பாஸ் வர போகிறாங்க சொல்லி நியூ பாஸ் வர போகிறாங்களாம்மா. ஒரு 1 மந்த்துக்கோ இல்லை 15 டேஸ் அங்கே தான் இருக்குது, அவங்க தான் ஒர்க் பண்ண போகிறாங்களாம்மா. எல்லாம் கொஞ்சம் குவைட்டாக இருங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லி மாதிரி இருக்காங்க. இப்போ ஃபைனில் ஜிமின் தான் இப்போ எப்போ ஜிம்மி இப்போ லேட்டாக தான் வருவார். இப்போனாக்கா பாஸ் வரதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் முன்னாடி தான் வருவார். இப்போ நிம்மி பார்க்குற கடை அப்படி நிற்குமா ஜிம் லேட்டாக வரும் அப்படி சொல்லிட்டாங்க. நியூ பாஸ் வர போகிறாங்க சொல்கிறாங்க. டேவோட அப்பா கரெக்டாக எப்பவுமே ஒரு 10 o'clock வருவாங்க. ஆனால் டே என்ன பண்ணுறாங்க 9:45 வந்துடுறாரு. கரெக்டாக என்ட்ரு ஆயிடுறாங்க. நம்ம மெக்கோ நம்ம டே வரவும் இப்போ எங்களை பார்க்குறாங்க. குட் மார்னிங் மிஸ்டர் சொல்லிட்டு நம்ம பண்ணுறாங்க. குட் மார்னிங் சொல்லிட்டு அவர் மெயில் என்ட்ரு ஆகுறாங்க. அப்பா சொல்கிறாங்க. அப்பா வந்து மெயில் பண்ணியிருந்தாரு, உங்களோட செக்ரட்டரி வந்து சொல்லிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. வேறு எந்த செக்ரட்டரியே சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு ஓடி வராங்க. சார் நான் தான் சொல்லிட்டு ஓடி வராங்க. இப்போ நீங்கள் சொல்கிறாங்க ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் சார் செக்ரட்டரி இருக்காங்க சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க ஒன்றும் வரல சொல்கிறாங்க. என்ன வரலையா? டைம் பார்க்குறாங்க. டைம் வந்து 9:45 ஆகிடுச்சு சொல்கிறாங்க. சார் அது 10 o'clock முன்னாடி கரெக்டாக இப்போ நம்ம ஜிம் தான் நம்ம டே வந்து 5 மினிட்ஸ் ஆகுது. டே எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒர்க் அப்படி போகுது அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு பர்சன் ஓடி வராங்க. மூச்சு வாங்க ஓடிட்டு இருக்காங்க. ஓடி வந்து லேண்ட் ஆகுறாங்க. இப்போ எல்லா பர்சன் பார்க்குறாங்க. அந்த ஜிம்முக்கு டெய்லி லேட்டாக வந்து ஒரு வேலை சொல்லி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தாக்கா ஜிம் இருக்காங்க. நிம்மி அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நிம்மி திரும்பி பார்க்குறோம். ஐயோ எப்படி நிற்கிறான் போகிற சொல்லி பார்த்துருக்காங்க. அப்போ ஸ்வெட் ஆயிருக்கு நம்ம ஜிம்முக்கு மாறிங்க. அவ்வளோ ஸ்வெட் ஆகிட்டு ஓடிட்டு வந்துருக்காரு. இப்போ டேவும் மெக்கும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஷாக் ஆகிறாங்க. ஜிம்மில் பார்த்துட்டோம் பார்க்குறாங்க. நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ நிம்மி பார்க்குறா. சார் உங்களுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் தெரியும் சொல்கிறாங்க. ஓகே சார் அவங்க தான் சார் செக்ரட்டரி சொல்கிறாங்க. நான் தான் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு நம்ம நிம்மி சொல்கிறாங்க. ஓ அவங்க செக்ரட்டரி ஆமாம் சார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இப்போ தான் டெய்லி லேட்டாக வரும்டா கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி போய்ட்டு ஃபேஸ் மாதிரி போயிட்டு மிஸ்டர் கிம் இருக்காலையா நம்ம ஜிம் லேட்டாக வந்து ஒரு திட்டவே மாட்டார். தெரியும் ஜிம்மில் எதுவும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க லைஃப்னு தெரியும். ஆனால் ஒரு டைம் கூட கேட்டதில்லை. எப்போதும் ஜிம் வந்து ஓடி வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி மேபி அவர் லேட்டாக வந்தால் கூட எதுவுமே கேட்க மாட்டார், திட்டவே மாட்டார். அது மற்றவங்க மட்டும் இன்சல்ட் பண்ணவே மாட்டார் அவர்.
பார்க்க தான் கொண்டாட தவிர ரொம்ப நல்ல பர்சன். இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க, ஐம் சாரி சார் சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க சார் இப்போ அவங்க ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, சின்சியராக இருப்பாங்க, என்ன கரெக்ட் டைம் மட்டும் கொஞ்சம் வர முடியாமல் போயிடும், மற்றபடி ரொம்ப நல்ல பர்சன் தான். அப்போ சொல்லி எல்லாருமே ஜிம்முக்கு சப்போர்ட்டாக பேசுங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஜிம்மில் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆஃபீஸில் ஜிம் எல்லாத்தையும் ரொம்ப கைண்டாக ரொம்ப ஸ்வீட்டாக அப்படி பேசிட்டு இருப்பார், சாஃப்டாக பேசுவார், அதிகமாக கூட சிரிச்சு அப்பெல்லாம் பண்ண மாட்டார். அவர் பாட்டுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பார். இப்போ நம்ம டேக் ஒரு மாதிரி இருக்கிறேன், எல்லா பர்சனும் ஒரு செக்ரட்டரிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கனாக்கா கண்டிப்பாக நல்லா ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் தான் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. போயிடலாம் நம்ம டே தான் கம் டு மை கேப்னு சொல்லி போயிடறாங்க. டே போவா நம்ம ஜிம்முக்கு ஒரு அவசரம் இருக்குது. ஐயோ இவர் தான் இந்த டே சார் கிம் சாரோட பையனா, ஜிம்முக்கு ஒரு அவசரம் இருக்குது, இப்போ போயிடலாம் ஜிம் நினச்சாக்குறாங்க. ரொம்ப டென்ஷன் ஆனதும் இந்த பக்கம் டே பார்க்குறாங்க. ஏதாச்சும் நீங்கள் ஏன் லேட்டாக வரீங்க அப்படி கேட்குறாங்க. ஐம் சாரி சார் வரதுக்கு சொல்கிறாங்க. இல்லை டெய்லி இப்படி வருவீங்களா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல. இல்லை சார் மிஸ்டர் கிம் சார் வந்துட்டு 10 o'clock வருவாங்களா, ஒரு 9:45 9:50 வந்துடுவேன் சார் அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. மேக்கப் பார்க்குறாங்க. நீங்கள் ஏன் எப்பவும் பார்க்குறப்போ ஒரு மாதிரி படப்படப்பா ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, நீங்கள் நார்மலாக இருக்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன சொல்ல தெரியல. பட் டே பார்க்குறாங்க. மேக் கொஞ்சம் நீ போய்ட்டு நிம்மிக்கிட்ட வந்துட்டு டீட்டெயில்ஸ்லாம் கேளு, மீட்டிங் என்ன இருக்குது ஷெட்யூல் கேளு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு போயிடறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. ஏஞ்சி வராங்க. பக்கத்தில் ஒரு வாட்டர் கேனில் தண்ணி இருக்குது, குடிங்க சொல்கிறாங்க. இல்லை சார் வேண்டாம் சொல்கிறாங்க. குடிங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் வாங்கிட்டு நிறைய தண்ணி குடிக்கிறாங்க. மார்னிங் சாப்பிடாமலே வந்துருப்பாருல அவ்வளோ தண்ணி குடிக்கிறாங்க. பட் டே பார்க்குறாங்க. மார்னிங் சாப்பிட்டீங்களா இல்லையா கேட்குறாங்க. அது சார் சொல்கிறாங்க. சாப்பிட்டீங்களா இல்லையா, உங்களுக்கு என்னாச்சு, நான் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதனா பர்சனல் ப்ராப்ளமாக சொல்கிறாங்க. இல்லை சார் அதெல்லாம் எதாச்சும் சொல்கிறாங்க. ஓ அப்படியே சொல்கிறாங்க. ஃபேமிலி தான் சார், ஃபேமிலியில் நிறைய பேர் இருக்காங்க சார், அதனால் குழந்தைங்க பார்த்துக்கிட்டு ஆஃபீஸ் ஒர்க்கும் பண்ணுறதுனால கொஞ்சம் சொல்கிறாங்க. ஓ அது வேறு எதுவும் இல்லை சார் ஓகே சொல்கிறாங்க. சரி ஓகே ஒர்க் பாருங்கள் சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து கேஷாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டேவும் பார்க்குறாங்க. இப்போ டே வந்து இந்த ஸ்கூலுக்கு அந்த இப்போக்கா இந்த இதுக்கு வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 week ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. இன்றைக்குமே டேக்கும் ஜிம்முக்குலாம் இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, ஜிம்மில் மீட்டிங்கில் இருந்து ஆகணும், ஜிம்மோட டைம் பார்த்துட்டு இருக்காங்க. டேக்கு புரியுது அவங்க குழந்தைங்களுக்காக தான் பார்க்குறான்னு சொல்லிட்டு இப்போ டிரைவர் கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. நீங்கள் நம்ம ஸ்கூலுக்கு வாங்க, போயிட்டாங்க 2 குழந்தைங்க இருப்பாங்க, அந்த குழந்தைங்க கூட்டிகிட்டு வாங்க சொல்கிறாங்க. அப்படியே சார் ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே அனுப்புவோம். டிரைவர் போயிட்டு அந்த 6 ஷிப் கூட்டிகிட்டு இப்போ நாங்கள் அந்த பிளேஸ்க்கு வராங்க, ஆஃபீஸ்க்கு வராங்க. இந்த பக்கம் ஜிம் பார்த்தா அவர் ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம டே பார்க்குறாங்க. டேவும் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க. டைம் பார்க்குறாங்க. அவ்வளோ நர்வஸ் குழந்தைங்க வந்து பாவம் சொல்லிட்டு. இந்த பக்கம் ஆல்ரெடி குழந்தைங்க ஆஃபீஸ்லேயே வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க ரூமில் ப்ளே பண்ணிருக்காங்க. டே வந்துட்டு அந்த குழந்தைங்க ஃபுட்டையும் வாங்கி தர சொல்லிட்டாங்க. அங்கே ஒரு பர்சன் வந்து ஆஃபீஸில் ஒரு பர்சன் தான் பியூனாக இருப்பாங்க. அந்த பர்சன் குழந்தைங்க ஃபுட்டெல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. குழந்தைங்க சாப்பிட்டு அது பாட்டு வரைச்சிட்டு இருக்கு. அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜிம் தான் நர்வஸாகவே இருக்காங்க. ஃபைனலாக மீட்டிங் முடிஞ்சிச்சு. டைம் கரெக்டாக இப்போ 6:30 ஆகுது. அப்பாடா மீட்டிங் முடிஞ்சு ஜிம் தான் அப்படியே வெளியே போகிற பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சார் அப்படி சொல்லிட்டாங்க. நான் எத்தனை டைம் சொல்லிட்டாங்க கால் மீட்டே அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்னும் ஓகே டே சொல்லுங்கள் சொல்கிறாங்க. குழந்தைங்க எங்கே தான் இருக்காங்க சொல்கிறாங்க. சார் அப்படி சொல்லிட்டாங்க. குழந்தைங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஓகேவா நீங்கள் வந்துட்டு இவ்வளோ படப்படப்பாக இருக்க வேண்டாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஓகேவா, நீங்கள் வந்துட்டு குழந்தைங்க நினச்சிட்டு ரொம்ப போர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்துட்டாங்க. நம்ம ஆஃபீஸில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு ரூம் இருக்கும், அங்கே தான் இருக்காங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி சார் அது சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஓகேவா, நீங்கள் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, என் அப்பா கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் சார் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேவா, நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ சார். ஜிம் கீழே வரவங்க வந்து பார்த்தா குழந்தைங்க நல்லா விளையாடிட்டு ரெண்டும் அது பாட்டு விளையாடிட்டு ஜிம் பார்க்குறேங்க. அப்பாடா சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் தன்னோட குழந்தைய பற்றி இருக்கா இப்படினாக்கா நம்ம குழந்தைங்களை கேர் பண்ண ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னமோ தெரியல, யாரோ ஒரு 3rd person தான் அவருக்கு. டே எப்படி பார்த்தா 3rd person தான். அப்படி பார்க்குறப்போ இந்த குழந்தைங்க கேர் பண்ணுறாங்க. ரொம்ப ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மு கிட்ட போய் அங்கிட்ட போய் அவருக்கு ரொம்ப டயர்டாக இருக்க போயிட்டு உட்காடுறாங்க. அந்த சோஃபாவில் உட்காந்துட்டாங்க. வேறு சொல்லி பார்க்குறாங்க. மம்மா ஆசிரியர் கிட்ட வந்து ஹக் பண்ணுறாங்க. 2 பேரும் ஹக் பண்ணி ஜிம்மில் சிக்ஸ் கிஸ் பண்ணுறாங்க. அவர் பார்க்குறாங்க. அப்படி நீங்கள் சாப்பிட்டு எடுத்துக்கிறாங்க. சாப்பிட்டேன்னு தெரியுமா, அந்த அங்கிள் வாங்கி கொடுத்தாங்க சொல்லுவோம். ஜிம் பார்க்குறாங்க. என்னவோ தெரியல, இது வரைக்கும் உங்களுக்கு எனக்கு அப்புறம் யாருமே பார்த்துக்கணும்னு நினச்சேன். முதல் தடவை அவங்க ஒரு பர்சன் கேர் பண்ணுறாங்க சொல்லிட்டு ஜிம்முக்கு டயர்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது. லைஃபே ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது சொல்லிட்டு ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீ சாப்பிட்டே டைமுக்கு சாப்பிட்டே அதுவும் சொல்லி கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அவ்வளோ ஃபேமிலி இருந்தும் மணி இந்த ஜிம்மில் கேர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. என்ன மாதிரி லைஃப்னு தெரியல இது வரைக்கும். அப்படி ஜிம்முக்கு ஒரு மாதிரி தோணுது. போட்டு இதெல்லாம் தள்ளி இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மில் சடான ஃபேஸு, அவர் குழந்தைங்களை பார்க்குற விதம் அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறது. மனசெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. புரியுது அவருக்கு. டேக்கு இது எப்படி வந்து கம்ஃபர்ட் பண்ணி கூட்டிட்டு வரதுன்னு தெரியல. ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஏன்னா இன்னும் தெரியல, நம்ம டேக் இது வரைக்கும் யாரையும் பார்த்துக்கலாம் தோணுது இல்லை. முதல் தடவை ஜிம்மில் பார்க்குறப்ப ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்குது. இது கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவருக்கு அறியாமல் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. போகலாமம்மா சொல்கிறாங்க. இப்போ டே ஜிம் தான் இதெல்லாம் அந்த குழந்தைங்க பேக் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ வெளில வந்து தேனிட்டு இருக்காங்க. ஜிம் பேபிஸ் பார்க்குறாங்க. அங்கிள் நீங்களா சொல்கிறாங்க. இப்போ டேவ் பார்க்குறாங்க. ஆரோஷ் இப்போ எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன். நீங்கள் எங்கே ஸ்கூல் வரலாம் சொல்கிறாங்க. ஓ அதுவா, நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ நாங்கள் டெய்லி இங்கே வரலாமா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வச்சுச்சோ சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு வருமா என்ன கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே வாங்க டெய்லி எப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி கதை சார் இல்லை சார் சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மின் டெய்லியுமே 4:30 ஆனால் டிரைவர் கூட்டிட்டு விடுவாங்க ஓகேவா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அங்கே போகிறப்ப இங்கே கூட்டிட்டு போயிருங்க அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இல்லை சார் அது வேண்டாம் சொல்கிறாங்க. ஓகே ஜிம் அப்படி ஜிம் டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. தேங்க்யூ சார் சொல்கிறாங்க. ஓகே நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் போயிடுறாங்க. டேக்கு ஜிம்மோட சுச்சுவேஷன் பார்க்குறப்ப ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் ஃபேமிலி டீட்டெயில் என்னவா இருக்கும் சொல்லி டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சொல்லி விட்டுறாங்க.
1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜிமின் தான் ஆஃபீஸ் வராங்க. எப்படின்னாக்கா ஒரு மாதிரி காலை தாங்கி நடந்து வராங்க. டேக் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது. ஜிமின்னு சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க. அது ஓகே சொல்கிறாங்க. ஐம் ஓகே சார் சொல்கிறாங்க. இல்லையே காலை அடிப்பட்டுக்கா சொல்கிறாங்க. இல்லை சார் சொல்கிறாங்க. இல்லை ஏதோ அடிப்பட்டுக்க சொல்லிட்டு தான் உட்காருங்க சொல்கிறாங்க. இல்லை சார் வேணாம் சொல்கிறாங்க. உட்கார சொல்லி ஜிம் தான் தான் ஜிம்மி உட்கார சொல்கிறாங்க. சரி ஜிம்மி உட்காருங்க. அந்த இப்போ சோஃபில் உட்காந்துருக்காங்க. போட்டு ஜிம்மி பேண்ட்டை லைட்டாக ரூம் பண்ணுறாங்க. கொஞ்சம் தூக்கி விடுறாங்க. தூக்கி விட்டு பார்த்தாக்கா காலில் ஒரு மாதிரி அடிப்பட்ட காயம் இருக்குது. எங்கே கீழே வண்டிங்களா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அடிப்பட்டீங்களா அடிப்பட்டு கீழே விழுந்தா கேட்குறாங்க. கீழே விட்டு அப்படி கேட்குறாங்க. ஆமாம் சார் தெரியாமல் தடிக்கி விழுந்துட்டேன் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. தடிக்கி விழுந்து அடிப்பட்ட காயமாக தெரியல ஜிம்முக்கு டேக்கு. ஆனாலும் ஒரு மாதிரி இருக்குது. டாக்டர் பொண்ணே கேட்குறாங்க. அது போகணும் சார் சொல்கிறாங்க. என்ன போகணுமா இன்ஃபெக்ஷன் ஆகிட போச்சு ஜிம்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. வெயிட் பண்ண சொல்லிட்டு அவரு டாக்டர் கால் பண்ணுறாங்க. டாக்டர் வராங்க. வந்துட்டு நம்ம டேபிள் கால் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு ஜிம்மோட கால் செக் பண்ணிட்டு ஆயின்மெண்ட்டாக போட்டுறாங்க. இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. பாருங்கள் இப்படி வந்து கொஞ்சம் 2 3 நாளைக்கு வந்து மருந்து போட்டுக்கோங்க சொல்கிறாங்க. மெடிசன் எடுத்துக்கோங்க சொல்லுங்க. ஜிம் தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. பெயின் கில்லர் கொடுத்துருக்கு நீ போடுங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் வழி இல்லாமல் இருக்கும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது. ஜிம் பார்க்குற முதல் தலைவர் தன்னோட பசங்களுக்கு கேர் பண்ணுறாங்க. இதை பார்க்குறப்ப அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் டிஃப்ரெண்ட் டிஸ்வான பசங்க தெரியல ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் இந்தண்டா பார்க்குறாங்க. தேங்க்யூ சார் சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. போய்ட்டு ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் கூட அந்த அன்றைக்கி வந்து ஜிம் நடக்கவே இல்லை. ஃபுல் டே வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. நிம்மியும் மெக்கும் தான் மாறி நடக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக பேபிஸ் எப்போ வந்துடுறாங்க. வந்து டேரெக்டாக நம்ம டேக்கிட்டு தான் வராங்க. ஏன்னா இப்போ ஆஃபீஸ்க்குள்ள நம்ம குழந்தைங்க வருவாங்க. வந்துட்டு ப்ளே பண்ணுவாங்க. வந்துட்டு அங்கிள் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அச்சிச்சோ எப்படி இருக்கேன் சொல்லி பேர் கூப்பிட்டு தூக்கி வச்சு டேபிள் குறைச்சி வச்சுட்டாங்க. இப்போது பேபி கிட்ட நம்ம டே பார்க்குறாங்க. அம்மா உங்கள் அம்மாவுக்கு அடிப்படிச்சு அப்படி கேட்குறாங்க. அம்மா டேடா அடிச்சு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கம்மா அம்மா வந்துட்டு டேடா வந்துட்டு அடிச்சுட்டாங்க சொல்லிட்டு நம்ம சிவா மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். ஆருக்கு வந்து அந்தளவுக்கு தெளிவாக பேசுறதில்ல. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. உன் டேடா அம்மாவும் அடிச்சிட்டாங்களா இப்படி அப்படி சொல்லிட்டு அவர் அடிச்சு காமிக்கிறாங்க. ஆமாம் ஃபஸ்ட்டு பேபி சொல்கிறது. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் வீட்டில் வந்துட்டு நான் அப்பா அம்மா எல்லோரும் இருக்காங்களா சொல்கிறாங்க. ஆமாம் டேட்டா இருக்காங்க, கிராண்ட்மா இருக்காங்க, கிராண்ட்ஃபா இருக்காங்க சொல்லிட்டு இருக்கு. அப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் வந்து ஃபேமிலினால சஃபர் ஆகிறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம பேபி சார் நம்ம டேக்கு வந்து ப்ளே பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க. எப்போ போல ஜிம்மு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஜிம்முக்கு தான் நம்ம டே தான் ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண சொல்கிறாங்க. என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற செக்ரட்டரி பார் ஜிமின் அவங்களோட டீட்டெயில்ஸ் கூட சொல்கிறாங்க. அப்படியா ஓகே சொல்லிட்டு இப்போ பாயிண்ட் ஆகும். நம்ம மெக்கு தான் மெக்கு வீட்டுக்கு போயிருப்பாரு. மெக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் கேட்குறாங்க ஃபோன் பண்ணி. பட் மெக்கு வந்து இதை எடுத்து பார்க்குறாங்க. இது போன்ற ஜிம்மில் பயோடேட்டா கொடுத்துருப்பாங்க இல்லையா. அதில் ஜிமின் மேரிட் பர்சன் அவர் குழந்தைங்கள இருக்குது சொல்லிட்டு போட்டிருக்கு. அது பார்க்குறாங்க. ஆனால் மேரிட் அதான் உங்கள் லைஃப் பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது சொல்லிட்டு மெக்கு பார்க்குறாங்க. சரி ஓகே கேட்டு பார்ப்போம் சொல்லிட்டு இப்போ அவர் 2 days எடுத்துக்கிறாங்க. டைம் எடுத்துட்டு டேட் வராங்க. வந்துட்டு இந்த டேஸ்ட் ஃபைல் கொடுக்குறாங்க. இப்போ டே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி ஷாக் ஆகிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அவரோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் தான் சொல்கிறாங்க. அப்பா இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் அப்பா இல்லாத பையன் தான் அம்மா இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இருந்தவங்க பார்த்துக்க மாட்டாங்க. மேரேஜ் ஆகிடுச்சு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஆனால் இல்லாத ஃபேமிலியோட சம் ப்ராப்ளம் நடக்குது போல சொல்கிறாங்க. இதுக்கு ஆமாம் நிறைய டைம் வந்துட்டு சொல்கிறாங்க. சூசைட் பண்ணி ட்ரை பண்ணிக்காங்க சொல்கிறாங்க. டேக்கு ஷாக் ஆகுது. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நிறைய டைம் வந்து சூசைட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம மெக்கு சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கு. என்ன பேசுகிறீங்க சொல்கிறாங்க. சின்ன பையன் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்டா என்ன பண்ணுறது. சில பேருக்கு அப்படி தான் கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஒருத்தன் கம்ஃபர்ட் பண்ண யாருமே இல்லை. சம்டைம்ஸ் லைஃப் பண்ணுற தப்பாக போயிட்டாங்கனாக்கா மேரேஜ் லைஃப் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அப்படி தான் இருக்கும் சொல்லிட்டு மெக்கு சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் அப்படி தான் நடக்கணும்னு சொல்கிறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. அந்த பையன் பிடிச்சி மேரேஜ் பண்ணிக்கிட்டானா இது அரேஞ்சிட்டு மேரேஜ் லவ் மேரேஜ் அப்படின்னு தெரியல சொல்கிறாங்க. இப்போ மெக்கு பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே நீ போக சொல்கிறாங்க. நீ எதுக்குறா ஒரு செக்ரட்டரி மேலே இவ்வளோ கேர் எடுத்துக்கிறா சொல்லிட்டு மெக்கு கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அது தேவையில்லாத நீ போக சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. போட்டே மெக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ மெக்கும் சரி ஓகே நம்ம முடிவெடுக்கலாம் சொல்லிட்டு போயிடாரு. அவருக்கு ஒரு மாதிரி முதல் தடவை டே எடுத்துட்டு பேசுகிறான் சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி போயிடுது. இப்போ வந்து பக்கம் நம்ம டே பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இன்னைக்கு நம்ம ஜிம் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஜிம் பார்க்குறாங்க. 2 குழந்தைங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அன்றைக்கி பாருங்கள் நம்ம 2 பேரும் கோவிலுக்கு போகிறோம் சரியா சொல்லிட்டாங்க. 3 பேரும் அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் இன்னைக்கு ஆலன் வரலாமா ஆலன் அங்கிள் அம்மா ஆலன் அங்கிள் வராங்களாமா நீ நான் அப்புறம் 3 பேர் போகிறோம். போயிட்டு கோயிலுக்கு போகலாம் ஓகேவா சொல்கிறாங்க. காட்சிவா அப்பா ஆமாம் காட்சிவா நான் என்னோட அப்பா இருக்காரு சிவன் அவர் பார்க்க நம்ம போகிறோம் சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம எதனா ரிசன் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றும் காட்சி சிவனை பிடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைன் ஜிமின் 2 குழந்தைகிட்ட அப்படி வந்து போகிறாங்க. எனக்கு அவருக்கு வந்து கால் அடிப்பிச்சுக்கலாம் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஏன்னா முடியலன்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து கரெக்டாக ஆயில்மெண்ட்லாம் கொடுத்து அந்த மாதிரி டாக்டர் வர வச்சுட்டு மெடிசன்லாம் கொடுத்து ரொம்ப கேர் பண்ணிப்பாரு. அப்புறம் ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக அந்த மொமெண்ட்டு ஏதோ நம்ம யாரும் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு கடவுள் ஹெல்ப் பண்ண அப்படி அப்படின்னு இருக்கும். இப்போ ஜிம்னு அதை நினச்சிட்டு இருக்காங்க. போயிட்டு நன்றி செலுத்தணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனால் ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவரில் பின்னா குழந்தைங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. டே இன்னைக்கு ஜிம்மு ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஃபைனில் போகிறாங்க. போய் பார்த்தாக்க அங்கே நம்ம ஜிம்மின் ஒரு கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு பர்சன் இருக்காங்க. ஒரு ஷிபோன்னு கூப்பிட்றாங்க. இப்போ 2 குழந்தை ஓடி போகிறாங்க. ஆலன்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆலன் கொஞ்சிட்டாங்க. ஜனம் எப்படி இருக்குங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆலன் பார்க்குறாங்க. இப்போ கால் எப்படி இருக்கு சொல்கிறாங்க. பரவாயில்ல சொல்கிறாங்க. அவனுக்கு இருக்குடா அவனுக்கு இதுதான் சேர்த்து நான் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரிவா ஆலன்னு சொல்கிறாங்க. 2 பேரும் உட்காராங்க. உட்காந்துட்டு போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே வந்து தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கு ஜிம் சொல்கிறாங்க.
இப்போ அண்ணன் பார்க்குறேன் இங்கே இருந்துக்கிறியா சொல்லிட்டாங்க, என்ன விட்டா இங்கே இருந்துப்பா அந்த குழந்தைங்க இருக்காங்களா இவங்க வளர்க்கணுமே ஜிம்மி சொல்லிட்டாங்க. இப்போ அண்ணன் பார்க்குறேங்க ஆமாம் 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, எனக்குமே கோயிலுக்கு வந்து ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்கும்டா சொல்கிறாங்க. உண்மை தானே சொல்லிட்டு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. விஜயலா திரும்பிட்டே பார்த்துட்டா இருக்காங்க. அந்த பசங்க யாரும் சொல்லிட்டு எங்கேயும் பார்த்த மாதிரி எக்ஸிட்டே பார்க்குறாங்க. பார்த்தா இப்போ தான் ஃபேஸை கிளியராக பார்க்குறாங்க. ஓ இவர் லாயர் ஆச்சு சொல்லிட்டே பார்க்குறாங்க. இவர் லாயர் தானே அப்படி சொல்லிட்டே பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி ஓகே சொல்லிட்டுறாங்க. இந்த பக்கம் ஜிமினும் ஆலனும் நல்லா அப்ளை பண்ணுறாங்க. இப்போ குழந்தை கூட ப்ளே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆலன் நிறைய ஃபுட்டெல்லாம் வாங்கி தராங்க. சாப்பிட்றா சொல்கிறாங்க. அவருக்கு ஒரே ஃபுட்டு அவர் தான் அவர் சாப்பிட்ருக்காங்க. அங்கே பாரு நெக்ஸ்ட் டைம் உங்களோட கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்து ஹேரிங்க்கு வரும், அப்போ கண்டிப்பாக உனக்கு அகன்ஸ்டாக எதாவது இருக்கும்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கோர்ட்டுக்குலாம் ரொம்ப மியூச்சுவலாக வாங்க முடியாதா கேட்குறாங்க. ஏன்னா அந்த பசங்க கண்டிப்பாக ஜெயிலா கோர்ட்டுக்குலாம் வரமாட்டாங்க. அவர் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கவும் மாட்டாரு. நான் எப்படி வந்து மூவ் ஆன் பண்ணுவோம் தெரியல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆலன் பார்க்குறாங்க. ஜிமின் மட்டும் தானே கோர்ட் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காரு. ஓகேவா இது வரைக்கும் அந்த விஷயம் தான் அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாது. தெரியாமல் ஜிமின் அப்ளை பண்ணியிருக்காங்க. எப்படியாவது மியூச்சுவல் டிவோர்ஸ் வாங்கிட்டா போதும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாங்க. கோர்ட்டுக்குலாம் போகாமல் சைன் பண்ணி அப்படியே அவங்களுக்குள்ள முடிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு நான் வந்து தேவையான நிம்மதியான லைஃப் தான், ஒரு டார்ச்சரான லைஃப் அவருக்கு வேணாம்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு ஜிம் மேலே கொஞ்சம் கூட பாசம் கிடையாது. சும்மா மென்டலி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. மென்டலி ஃபிசிக்கலி டார்ச்சர் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. ஜிமின் அவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அதை நினச்சி பார்க்குறேன் பாரு கண்டிப்பாக ஒன் டே உன் லைஃப் மாறும் ஓகேவா சொல்கிறாங்க. இதே மாதிரி இருந்துடாது சொல்கிறாங்க. நான் தான் என் லைஃப்பில் என்ன முடிவு எடுக்கிறடா சொல்லுங்க ஜிமின் சொல்கிறாங்க. அங்கே பாடா உங்கள் வயசில் யாரும் அப்படி தானே பண்ணுவாங்க சொல்கிறாங்க. இல்லை ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க பாரி அதை பற்றி பேசுகிறாங்க. குழந்தைங்க இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஓகே சொல்லிட்டு அமைதியாகிறாங்க. கரெக்டாக இப்போ டைம் எடுத்து ஓகே டைம் எடுத்து கிளம்ப சொல்கிறாங்க. ஆமாம் போ இல்லைக்கா உங்களோட மாமியார் ராட்சிச்சு கற்று போ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் சரி ஓகே கிளம்ப சொல்கிறாங்க. 6 ஷிப்பு பாய் சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ 6 ஷிப்புவும் ஆலன் பாய் சொல்கிறாங்க. பாய்டா சொல்லிட்டு அவங்க அனுப்புகிறாங்க. இப்போ அவங்க 2 பேர் கிளம்புறாங்க. இப்போ அவங்க 2 பேர் ஒரு கேபில் 3 பேர் கேபில் போயிடறாங்க. நம்ம ஆலன் தான் அவரோட பைக் எடுக்கலாம் வரும்போது கரெக்டாக ஒரு பர்சன் வராங்க. ஆலன் சொல்லி கூப்பிட்றாங்க. ஆலன் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து ஷாக்காக இருங்க. மிஸ்டர் டேங் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு தெரியுமா நல்லா தெரியுமே நீங்கள் ஒரு ஃபேமஸ் ஃபேமஸ் பர்சன் ஆச்சே சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க தெரியும் ஓகேவா நீங்கள் ஸ்கூல் வச்சுருக்கீங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு மாடலாக இருந்தீங்க. அதை தாண்டி வந்து உங்கள் காலேஜ் படிக்கும் உங்களுக்கு பார்த்துருவோம் ஓகே நீங்கள் சீனியர் அப்படி சொல்கிறாங்க. என்னது காம எங்களோட சீனியர் தான் உங்களுக்கு ஜூனியர் தான். ஏன்னா நான் வந்து லா படிச்சிருந்தேன், நீங்கள் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் அதாவது நீங்கள் சாரி நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருந்தீங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு சொல்கிறாங்க. இப்போ அதுவும் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க இல்லையா சொல்லிட்டு நம்ம ஆலன் கேட்குறாங்க. டே வந்து காலேஜ் படிக்கும் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருப்பாரு. ஆனால் ஜிம்முக்கு ஆலனுக்கு நல்லா தெரியும் நம்ம டே பார்க்குறாங்க. ஆமாம் ஆனால் அக்ஷரம் மட்டும் பர்சனலாக பேசணும்னு சொல்கிறாங்க. ஏன்னாச்சு எனக்கு கேஸ் விஷயமா கேட்குறாங்க. இல்லை கேஸ் நல்லா பர்சனலாக சொல்கிறாங்க. பர்சனலாக பேசலாமா சொல்கிறாங்க. கொஞ்சம் வரீங்களா சொல்கிறாங்க. இப்போ அதே கோயிலில் போய் அவங்க 2 பேர் உட்காராங்க. உட்காந்துட்டு என்ன கேட்குறாங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் என் ஃப்ரெண்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஆமாம் ஃப்ரெண்டு ஜிமின் என்னோட செக்ரட்டரி சொல்கிறாங்க. அவங்க நான் மறந்துட்டு சார் கிம் குரூப்பில் சொல்கிறாங்க. ஆமாம் என் அப்பாவோட கம்பெனியில் ஜிம்மில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அப்பா வந்து கொஞ்சம் மெடிக்கல் லீவில் இருக்காங்க. அது ரீசனாக நான் தான் இப்போ சிஓவாக இருக்கேன். நான் ஜிம்மில் பார்க்குற ஜிம்மில் எனக்கு வந்து ரொம்ப அடிப்பட்டு வந்தாங்க. கேட்டால் அக்கீழ் விட்டா சொன்னாங்க. ஆனால் குழந்தைங்க சொல்கிறாங்க டேடா வந்து மாமா அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு புரியல ஜிம் லைஃப் நடக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஆலன் நம்ம ஜெட்டே கேட்குறாங்க. இப்போ ஆலனுக்கு என்ன சொல்ல தெரியல சொல்லுங்க சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி தெரியும் ஜிம்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன் ஃபைன் டே நான் வந்துட்டு இருந்தேன். சடனாக ஒரு பர்சன் மயங்கி இருந்தாங்க. யாரும் சொல்லிட்டு போய் பார்த்தாக்கா ஜிம்மின் தான். அப்புறம் கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். என்னாச்சுன்னு கேட்கும்போது அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்லேயே பேசலாம் சொல்லி ட்ரை பண்ணேன். அவர் ஸ்டார்டிங்கில் அவனுக்கு நம்பிக்கை இல்லை, ட்ரஸ்ட்டில் பேச மாட்டேன்ட்டா. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ட்ரஸ்ட் அவனுக்கு எனக்கு மேலே வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்கிட்ட பேசினா. அதுக்கப்புறம் நாங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணோம் சொல்கிறாங்க. அப்புறம் என்னாச்சு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது சொல்கிறாங்க. அப்பா அம்மா கிடையாது அம்மா சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு லவ் பண்ணியிருக்காங்க. அப்போ மேரேஜ்க்கு முன்னாடியே வந்துட்டு ஒன்றா இருந்திருப்பாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அப்போ அவங்க ப்ரெக்னென்ட் ஆகும். அவங்க அப்பா வந்து மேரேஜ் பண்ணிக்கவே இல்லை. அவங்க அம்மா வந்து அப்படியே விட்டுட்டு அவங்க அப்பா ஃபாரின் போயிட்டாங்க சொல்கிறாங்க. ஃபாரின் அம்மா அம்மா ஃபாரின் போயிட்டாங்க. அவங்க அம்மா ஒரு ஃபேமிலியில் ரொம்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு பொண்ணாக வந்துட்டு அவங்க வந்து பிஃபோர் மேரேஜ் ப்ரெக்னென்ட் ஆனதால ரொம்ப அடித்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுத்தாங்க. எப்படி வேணா அவங்க அம்மா குழந்தை எதுவும் பண்ணல, குழந்தை பெற்றுட்டாங்க. பெற்றதுக்கு அப்புறம் குழந்தைய வச்சுக்கூடாது, ஆர்ஃபனேஜ் சேர்த்துணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் தான் இவங்களுடைய ஜிம்முடைய அப்பா ஃபேமிலி ஒருத்தவங்க, அதான் ஜிம்முடைய பெரியப்பா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சரி இந்த குழந்தை நம்ம ஃபேமிலி சேர்ந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு போய் வாங்கிட்டு நம்ம கிட்ட வளர்த்து சொல்லிட்டு வளர்த்துருக்காங்க. அப்புறம் அவங்க வளர வளர்ந்தா அப்படின்னாக்கா ஒரு மாதிரி கடமைக்கு அவங்க சாப்பாடு போட்டாங்க. அவ்வளோதான், சாப்பாடு ட்ரெஸ் மட்டும் தான் கொடுத்தாங்க. மற்றபடி அன்பு அரவணைப்பு நல்லது கெட்டது யாரும் சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது. அவங்க பாட்டுக்கு பாவம் தனியாக ஒரு குழந்தைய தனியாகவே வளர ஆரம்பிச்சு. அவருக்கு எது நல்லது கெட்டதான் தெரியாது. அவனுக்கு பிடிச்சது பண்ணுவான், தானாகவே வளர்ந்துருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இது காமா தானாகவே அவனுக்கு பிடிச்ச படிக்கிறது நல்லா படிப்பான், எல்லாருமே கேரிங்காக இருப்பான், ரொம்ப சாஃப்டாக இருப்பான். அவனுக்கு என்னக்கா தண்ணி யாராவது கேரிங்க பார்த்துக்கணும் ரொம்ப ஆசை. அப்படி இருக்கும்போது ஒரு பர்சனை லவ் பண்ணேன். அவனுக்கு ஒரு 18 வயசு இருக்கும். ஒரு பர்சனை நான் லவ் பண்ணியிருக்கான் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் லவ் பண்ணேன். அந்த பையனும் லவ் பண்ணியிருக்கான். ஆனால் என்னக்கா அந்த பையன் ஒரு சைக்கோ சொல்கிறாங்க. சைக்கோவா? ஆமாம் அந்த பையன் ரொம்ப ஒரு சைக்கோவாக இருந்திருக்கான். லவ் பண்ணும்போது என்கிட்ட தான் பேசணும், என்னாலே வேறு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு லவ் பண்ணும்போது திட்டுறது அடிக்கிறது சொல்லிட்டு பண்ணவும் ஜிம்முக்கு ரொம்ப பயம் வந்துருக்கு. இவன் வந்துட்டு நம்ம லவ்க்கு வந்து அவங்க பர்சன் சரியாக இருக்க மாட்டாங்க. லவ் பண்ணும்போது எப்படின்னாக்கா ஃபேமிலிக்கு செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு ஜிம்மில் மேக்கப் பண்ணிட்டாங்க. அந்த பர்சன் வந்து ஜிம்மில் வந்து கொஞ்சம்
டார்ச்சர் பண்ணிட்டு நாங்கள் எப்படி ஜிம் அந்த பசங்க சும்மா பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்லேயே அப்படி யாரும் சொல்லியிருக்கா ஜிம்முக்கு லவ்னாலே பயம். அதுக்கப்புறம் ஆன்லைனில் ஒரு பசங்களை பேசியிருக்காங்க. அந்த பசங்க ரொம்ப பாசமாக ரொம்ப கேரிங்காக இருக்காங்க. சரி ஓகே ரொம்ப நல்ல பசங்க இருப்பாங்க சொல்லிட்டு ஜிம்முக்கு வந்துட்டு சரி ஓகே நமக்கு ஃபஸ்ட்டு தான் இப்படி இந்த மாதிரி ஆகிட்டு அட்லீஸ்ட் செகண்ட் லவ்வாவது நம்ம லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு ஃபேமிலி நம்மளுக்கு அழகான ஒரு வாழ்க்கை நம்ம ஒருத்தவங்க பத்திரம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை. மற்ற ஃபேமிலியை பார்க்கும்போது எனக்கு அவங்க ஃபேமிலியில் இருக்க ஆனால் ஃபேமிலி யாரும் மேலே பாசத்தை காட்டலை. ஜஸ்ட் கடமைக்காக அவங்க வந்து சாப்பாடு போடுறதும் வளர்த்து தான் இருந்திருக்காங்க. அந்த ரீசனில் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஆசை. அந்த ரீசன்லேருந்து பாசம் லவ் பண்ண ஆன்லைன்லேயே பார்த்து லவ் பண்ணாலும் பாசம் டேரக்டராக நேச்சுரல் கேரக்டர்னு தெரியல. சண்டை 2 பேருமே வந்துட்டு லவ் பண்ணியிருக்காங்க, டேட்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பர்சனை வந்துட்டு ஜிம்மில் நேரில் மீட் பண்ணிருக்காங்க. நேரில் மீட் பண்ணும்போதும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்திருக்கு. சரி ஓகே சில பேர் அப்படி தான் இருப்பாங்க, நேரில் பார்க்குற மாதிரி ஆன்லைனில் இருக்க மாட்டாங்க, ஆன்லைனில் இருக்கும்போது நேரில் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்குன்னு நினச்சிட்டு அவங்களும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. சொல்லிட்டாங்க மேரேஜ் ஆமாம் என்ன லவ் பண்ண பர்சன்லேயே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. சரி ஓகே நல்லா இருக்கும், நல்லா தான் இருக்கும் லைஃப்னு தான் ஆசை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாமே அழகாக போயிருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க மேரேஜுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு ஹெல்லே இருந்து சொல்லிட்டாங்க. ஹெல்லாக இருக்கு ஆமாம் அவங்க வந்து ரொம்ப ரிச்சான ஃபேமிலி. ஆனால் ஜிம்மில் ஒன்றுமே இல்லாமல் போனதுனால நீ எப்படி ஒன்றுமே இல்லாமல் வந்துட்டு நீ வந்து எங்களுக்கு என் குடும்பத்துக்கு ஒரு சரியான பையனே கிடையாது, உனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டு எதுவுமே இல்லை, நீ ஒரு அனாதை சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்கிறாங்க என்னதுக்கு ஆமாம் ஜிம்மில் வந்து கேட்கறதுக்கோ பார்க்குறதுக்கு யாருமே கிடையாது. அந்த வீட்டில் உள்ளவங்க வந்து ஜிம்மில் தானாகவே அந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கிட்டு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டதால அவங்க வந்துட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்க பார்க்குறது கிடையாது. அவங்க அம்மாவும் நம்ம ஜிம்மில் வந்து கண்டுக்க மாட்டாங்க. அவங்க கூட ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கிறதால யாருமே கேட்க மாட்டாங்க. ஜிம்முக்கு சப்போர்ட்டிவாக யாரும் இல்லை, ஜிம் மட்டும்தான். ஜிம்முக்கும் என்ன பண்ணுறது தெரியல. சரி ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லவ்வுக்கு முன்னாடி மணியில் ஒரு விஷயம்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க நினச்சிருக்காங்க. பார்த்து ப்ரெக்னெண்ட்டாகவும் ஆகிட்டான். அப்போ ப்ரெக்னெண்ட் ஆனதுக்கப்புறம் கூட அவங்க ஹாப்பியாக பார்த்துக்கவே ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம்மும் இன்னைக்கு ஒன் டே லைஃப் மாறும் பார்த்துட்டு இருந்தா. ஆனால் அதுக்கப்புறம் மென்டலி டார்ச்சர் அதிகமானதுனால அவங்க கடத்துக்கு மேலே சூசைட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. என்னதுக்கு ஆமாம் சூசைட் பண்ணி ட்ரை பண்ணிட்டா 1 இல்லை 2 இல்லை 3 டைம் சொல்கிறாங்க. இப்போ டேக்கு பயங்கர ஷாக்கு என்ன பேசுகிறீங்க சொல்கிறாங்க. ஆமாம் அவன் என்ன சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாச்சு. அதை விட அவன் பாடியில் உள்ள காயத்தை பார்க்குறப்ப சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அவனுக்கு அவ்வளோ காயங்கள் அவ்வளோ தடுப்பு இருக்குது அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போலாம் ஒரு பையன் கஷ்டப்படுறான்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து நான் கேட்டேன் அவனுக்கு ஏன் இப்படி ஒரு லைஃப் சொல்லிட்டு இல்லை அந்த பாசம் இருக்குது எனக்கு 2 குழந்தைங்க பிறந்துட்டாங்க, குழந்தைக்காக வாழணும்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். ஆனால் ரொம்ப ஒரு கடத்துக்கு மேலே வழி தாங்க முடியாமல் ரொம்ப வேதனை தாங்க முடியாமல் நானே வந்துட்டு என்னை வந்துட்டு எதனா பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு நினைப்பேன். ட்ரை பண்ணுவேன். ஒன் டைம் ட்ரை பண்ணேன், அப்போ ஃபெயில்ட் ஆகிடுச்சு. செகண்ட் டைம் ட்ரை பண்ணி அதுவும் ஃபெயில்ட் ஆகிடுச்சு. தேர்ட் டைம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு சாக போகிற நிலமை தான். அப்போ ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னு தெரியல எனக்கு மனசு மாறிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு யாருமே சொல்லிட்டு அழுதப்போ தான் ஒன் டே வந்துட்டு ஒரு கோவிலுக்கு போனேன். அப்புறம் அந்த கோவில் தான் நம்ம காட்சிவன் ஓகேவா அந்த காட்சிவனுக்கு அவர் போயிருப்பாரு. அந்த கோவில் போனதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கும். அப்போ அவங்க ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க அங்கே பாரு லைஃப் அப்படியே இருக்காது, கண்டிப்பாக ஒரு நாள் வாழ்க்கை வந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தை கேட்டதுக்கப்புறம் ஜீவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். அந்த கோவிலுக்கு வந்து அந்த வார்த்தை அவர் கிடைச்சிருக்கும். அது கடவுள்னு சொல்கிற மாதிரி அவர் எடுத்திருப்பாரு. சரி ஒரு நாள் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி ஜிம்னு நினச்சிருப்பாங்க. எப்படி ஜிம்னு காட்டி திட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விழுந்துட்டு தான் இருக்கும். அது எதுக்குன்னு காரணம் இல்லாமல் இப்போ நடந்துட்டுருக்கும். இப்படி தான் ஜிம் லைஃப் ரொம்ப ஹெல்லாக மாறுது. ஆனால் ஜிம்ல எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம லைஃப் மாறும் சொல்லிட்டு நமக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ஆசை யாருமே இல்லை. அந்த அப்போலாம் அவருக்கு அவர் அப்பா அம்மான்னு கூப்பிட்டு தோணுச்சுனாக்கா அவர் காட்சிகளும் வந்துட்டு அப்பா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ அவர் நினைக்கும் போதெல்லாம் அவருக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அப்போது ஒரு தலையில் கையை வச்சு ஒருத்தவங்க இல்லை நான் இருக்கேன்னு அழக்கூடாது சொல்கிற மாதிரி இருக்கும். அது காட்சிகளையும் சொல்லிட்டு அவர் நினச்சிப்பாரு. இப்போ அப்படி தான் நம்ம ஜிம் வந்துட்டு அப்படி கடவுளையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரோட வாழ்க்கை வந்துட்டு கொஞ்சம் நிம்மதியாக ஆகுது. இப்படினாக்கா கொஞ்சம் நம்பிக்கை நம்ம வாழணும், நம்ம வந்துட்டு எந்த தப்பும் பண்ணல, நம்ம எதுக்கு சாகணும், நம்ம அந்த பசங்க கூட நமக்கு வந்து ஒத்து போகலாங்க பிரிஞ்சு வரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பர்சன் டிவோர்ஸும் கொடுக்க மாட்டாங்க, சேம் சேர்ந்து வாழ மாட்டாங்க. ஜிம்ல எவ்வளோ ட்ரை பண்ணாங்க அந்த வாழ்க்கையை வந்து அழகாக மாற்றணும், கொஞ்சம் மிஸ் சரிங்க இல்லாமல் சந்தோஷமாக போகணும். நம்மளுக்கு அவங்கள்ட்ட நமக்கு என்ன பிடிக்கல அதை மாற்றிக்கலாம் சொல்லிட்டு கேட்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பர்சன் அப்படி கூட பேச ஓய்வுக்கு தயாராக இல்லை. நீ ஒரு வேஸ்ட், நீ ஒரு யூஸ்லெஸ் அப்படின்ற மாதிரி தான் ஒரு வந்துட்டு அந்த ஜிம்ல ஒரு பொக்கேஷன் மாதிரி. ஆனால் அந்த பொக்கேஷத்தை அவர் வச்சுக்க தெரியல, எப்படி பார்த்துக்கணும்னு தெரியாமல் அந்த பொக்கேஷத்தை போட்டு அந்தளவுக்கும் ஹார்ட் பண்ணுறாங்க. ஜீவனம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா குழந்தைங்களாக ஒரு வாழ்க்கையை வாழணும். நம்ம வந்து கோழை கிடையாது, முட்டால் இல்லை, நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும். நம்ம வந்து ஜிம்மில் அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, தனியாக வாழ்ந்து காட்டணும் அப்படி சொல்லி ஜிம்னு நினைக்கிறாங்க. அவருக்கு வந்து இந்த லவ் லைஃப்ல நம்பிக்கை இல்லை. லவ் இதெல்லாம் பார்க்க பயம் வந்துருச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் லவ் ரொம்ப மோசமானதாக இருக்குது, செகண்ட் லவ் அதை விட மோசமாக மாறிடுச்சு. இதுக்கப்புறம் லவ் வேண்டவே வேண்டாம், எனக்கு நிம்மதியான வாழ்க்கை தான் போதும் அப்படின்னு சொல்லி நினச்சிடுறாங்க. இதே நான் ஜிம்மின் ஆளுன்ட்டு சொல்லும் போது ஆள் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ நீ வந்து இந்த லைஃப் வந்து பிரிஞ்சு வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நீ ஒரு லைஃப் வாழ்ந்தாலும் சரி இல்லை சிங்கிளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தனியாக எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படணும், நீயும் ஒன்று பார்த்துக்கிற, நீ ஏன் பண்ணுற எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, விடுத்து அவங்க மணி தான் அவங்க வீட்டில் இருக்குது அப்படின்னு கூட உங்களை நல்லா பார்த்துக்கல, ஒரு மனுஷனாகவும் ட்ரீட் பண்ண மாட்டாங்க, ஒரு ஹியூமனாக பார்க்காம இவ்வளோ கஷ்டப்படுத்து உங்களை காயப்படுத்துறாங்க, அழகான ஒரு குழந்தைங்க பற்றி கொடுத்துருக்க, நல்லா பார்த்துக்கிற, அன்பாக இருக்குது அப்படின்னு உனக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ புரியல. ஸோ நீ அவங்க கூட இருக்க வேண்டாம், நீ தனியாக வந்து சொல்கிற ஜிம்மில் பார்த்து நான் மாறன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு வரணும் ஆசை தானே, லீகலாக வரணுமே, அது எப்படி வர முடியும், அவங்க தான் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆளுன்னு பார்க்குறாங்க இல்லை நான் உனக்கு வந்து கொடுக்காங்க, நான் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுற சொல்லிட்டாங்க. கேஸாக இருக்காமா
நான் வந்து டிவோர்ஸ்க்கு ஒன்ஸ் அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்துட்டு நான் கேஸ் ஃபைல் பண்ணுறேன், உனக்கு வந்து கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடைக்கும் சொல்கிறாங்க. ஆனால் கோர்ட்டு கேஸ்லாம் போனால் லைஃப்னு சொல்கிறாங்க. பாரு அப்படின்னு நினைக்காது, ஓகேவா, கண்டிப்பாக லைஃப் நல்லாயிருக்கும், நீ ஃபீல் பண்ணுற. இப்படி ஒரு சைக்கோ கூட இருக்கிறத விட நீ தனியாக இருந்துட்டு போயிடலாம் சொல்கிறாங்க. எனக்கும் அதுதான், எனக்கு இப்படி ஹஸ்பண்ட் வேணும், தனியாக வந்துட்டு போயிடுவேன், குழந்தைக்காக லைஃப் நான் வாழ்வேன் சொல்கிறாங்க. பாரு உனக்காக ஒரு லைஃப் இருக்கு, ஓகே, சின்ன பையன்டா, அவனுக்கு எவ்வளோ ஏஜ் கம்மியாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பாரு அப்படின்னு நினைக்கிறது, ஓகேவா சொல்கிறாங்க. உனக்கு ஆல்மோஸ்ட் இப்போ 26 இயர்ஸ் ஆகுது, ஓகேவா, நீ வந்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்க்கு ரொம்ப அழகு வருது எனக்கு சொல்கிறாங்க. பாரு ஒரு இந்த லெவலுக்கு நான் டிஸ்வான் பர்சன், ஓகேவா, நான் கேஸ் ஃபைல் பண்ணுறேன், ஓகே, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ இனிமேல் ஆக வேணாம், இல்லை உனக்கு தப்பாக பேசுகிறவங்க உடனே என்ன ஹார்ட் பண்ணுறவங்க பயமாக இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஃப்ரெண்டும் பர்சனே தான் கிடச்சிருக்கு, நீ கூட இருக்க எனக்கு ஆசை இருக்குது, ப்ளீஸ் சார்ன்னு சொல்கிறாங்க. பாரு எனக்குலாம் எதுவும் ஆகாது, ஓகேவா, நான் டேரக்டாக இனிமேல் ஆக மாட்டேன், நான் வந்து கேஸ் அப்ளை பண்ணுறேன், கேஸ் வந்து நான் ஃபைல் பண்ணுறேன், ஃபைல் பண்ணிட்டு நான் வந்து மியூச்சுவலாக வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணுறேன் சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆளுந்தா நம்ம ஜீவனை உடம்பு இந்த தரம்புல இருக்கலாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரூஃபாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஆனந்தா இப்போ ஸ்டோரி சொல்லி முடிக்கிறாங்க. இதான் லைஃப் நடந்துச்சு. சின்ன வயசுல ரொம்ப கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்த ஒரு குழந்தை. அவனுக்கு ஒன்றும் பெரிய ஆசை இல்லை, நம்மளுக்குன்னு ஒரு லவ் கேர் இப்பெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்களா, நம்ம இப்படி சாப்பிட்டியா தூங்கியா ஏன் அப்படி இருக்க அப்படி பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஒரு நல்லது கிட்ட சொல்லிக் கொடுக்க ஒருத்தவங்க இருக்கக்கூடாது அப்படி தான் ஏங்குறான். அப்படி யாருமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறானாக்கா அது கூட வேணாம், நான் என் குழந்தைங்க தனியாக பார்த்துக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து நிம்மதியாக இருக்கணும், என்னை யாரும் அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது, எனக்கு திட்டது கூட பரவாயில்ல, எனக்கு குடும்பப்படுத்தலும் தாங்கிக்க முடியல, நான் எந்த தப்பும் பண்ணாமல் ஏன் கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவன் பயப்படுறான். அதனால தான் நான் அவனுக்கு எப்படி டிவோர்ஸ் வாங்கி ட்ரை பண்ணுறேன் சார் அப்படி சொல்லிட்டு நம்ம ஆனந்த் சொல்கிறாங்க. டேக்கு பார்க்க ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படிலாம் ஒரு பர்சனை ஹர்ட் பண்ண முடியுமா, அந்த பர்சன் அப்படி டேலண்டாக இருக்காங்க, நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, நல்லா படிச்சிருக்காங்க, அழகாக இருக்காங்க, எதுவுமே குறையில, பார்க்கும்போது எது நல்ல பர்சன் சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது எதுக்காக இவ்வளோ கஷ்டம் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, சில பேர் அப்படி தான் ஒரு ஏஞ்சலாக இருப்பாங்க கையில், ஆனால் வந்து ஒரு டெவலப்ல போய் மாட்டிருப்பாங்க. அப்படி தான் அந்த பர்சனும் இப்போ அவனுக்கு வேண்டியதெல்லாம் டிவோர்ஸ் மட்டும் தான் சொல்கிறாங்க. அதை எப்படி வாங்கணும்னு சொல்கிறாங்க. நானும் ட்ரை பண்ணுறேன் சார், ஆனால் எப்படின்னு எனக்கும் தெரியல, எனக்கு நான் ஒரு லாயராக வந்துட்டு மியூச்சுவல் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துடலாம், அந்த பர்சன் சைன் பண்ணுவாங்களா, எனக்கு அந்த பர்சனை ஃபேஸ் பண்ண பயமாக இருக்குது, எங்கள் ஜிம்மில் என்ன அங்கே ஹர்ட் பண்ணுவாங்கன்னு பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஆளுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இல்லை கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஆக்ஷன் எடுங்க, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் சொல்கிறாங்க. நீங்களா, ஆமாம் எனக்கு இதோட உங்களுக்கு லாயர் ஏதாவது பெரிய லாயர் தெரியும்ல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ லாயர் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேவா, நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுங்க, நீங்கள் வந்துட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புங்க சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்முக்கு இதில் ஆபத்து தானே பண்ண சொல்கிறாங்க. ஜிம் அந்த வீட்டில் இருக்கானே அவன் என்ன பண்ணிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுன்னு கேட்குறாங்க. அதுவும் கரெக்டு தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை அவங்கள்ட்ட சொன்னால் தெரிஞ்சா ஜிம்மு கோவப்படுவான், அவங்க அவனை பற்றி யாரையும் ஷேர் பண்ணக்கூடாது நினைப்பான், அவனை கஷ்டம் அவனோட போயிடும் அவன் நினைக்கிறான் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அப்போலாம் விஷயம் முடியாது சரியா சொல்கிறாங்க. அவனுக்கு யாரும் நினைக்க வேணாம், அவனுக்கு நானும் இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஆளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் சார் உங்களுக்கு உங்கள் ஸ்டாஃப்ன்றாலே சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. அது எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் எனக்கு அவன் மேலே கேரிங் இருக்குது அப்படியே சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஆரம்பம் சரி ஓகே சார், நான் சீக்கிரமே ஒரு நல்ல ஒரு ஐடியாஸ் யோசிச்சு சொல்கிறாங்க. அப்படியா, ஆமாம் சீக்கிரமே வந்துட்டு யோசிங்க சொல்கிறாங்க. ஜிம்மில் வந்து அந்த கஷ்டத்தை இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படி சொல்கிறாங்க. போயிடலாம் நம்ம டே தானே ஜிம் மேலே ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் சின்ன வயசுல எப்படிலாம் இருப்பாங்க சொல்லிட்டு அதை நினச்சி பார்க்குறாங்க. நம்ம ஆனந்த் சொல்கிறப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. சின்ன வயசில் அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அப்புறம் சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ வந்துட்டு இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. டே தான் ஜிம்மில் கூப்பிட்றாங்க. டேங்க சார் சொல்கிறாங்க. வாங்க கூப்பிட்றாங்க. இப்படி ஜிம் போகிறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. உங்களோட பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஜிம்மின் தப்பாக இருக்காது. உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. எனக்கு உங்கள் குழந்தைங்க வந்துட்டு உங்கள் என்ன சொல்லிட்டு பார்த்துக்க முடியலன்னா கூட உங்களோட பேரண்ட்ஸ்ட்டை விடாமல் சொல்லி ஜிம்மிட்டே தான் தெரியாமல் கேட்குறாங்க. அப்பா நான் பிறந்தே பார்த்ததே இல்லை, நான் 10 வயசுக்கு வந்தார், வந்துட்டு என் கண்ணு முன்னாடியே வந்துட்டு தீ குளிச்சு இறந்துடா சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் ஏன்னு தெரியல, அவருக்கு என்ன பிரச்சனைலாம் தெரியாது, அப்பா வந்துட்டார் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அது வரைக்கும் எனக்கு யாருமே நினச்சேன். அவர் பார்த்ததுக்கப்புறம் அப்பா வந்துட்டார் அவ்வளோ ஆசையாக இருந்தேன். என் கண்ணு முன்னாடியே வந்தவர் ஏன்னு தெரியல 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து என் கண்ணு முன்னாடியே சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அது என்ன மறக்கவே முடியல. ஜிம் ரொம்ப அழகாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அம்மா பாவம் அவங்க வந்துட்டு ஒரு பேஷண்ட் சொல்கிறாங்க. எனக்கு அம்மா அவங்களுக்கு டிசீஸ் இருக்குது, அது அவங்க வீட்டில் உள்ளவங்க என்னை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க பார்க்கறதுக்கு. அவங்க பாவம் நான் அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை, அவங்களால அவங்க பாவம் என்னால் தான் அவங்க நிறைய கஷ்டம் வந்துருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம அவங்க லைஃப் வந்து நல்லா இல்லை ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ரொம்ப கஷ்டம் போயிடுது அப்புறம் சொல்கிறாங்க. எப்படி லைஃப் போயிட்டுருக்கு சார் ஜிம் சொல்கிறாங்க. ஒன் டே உன் லைஃப் மாறும் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மார்க்கெட் அந்த வாட்ஸை கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, மாறி நல்லாயிருக்கும் சார் சொல்கிறாங்க. உனக்கு எந்த மாதிரி லைஃப் வாழணும் சொல்கிறாங்க. நிம்மதியாக வாழணும், யாரும் அடிக்காமல் யாரும் காயப்படுத்தாமல் எனக்கு பசிக்கிறப்ப சாப்பிடணும், யாரும் கேட்காம யாரையும் பார்க்காம நானே ஏன் பண்ணணும், என் குழந்தைங்களாம் பார்த்துக்கணும், சாப்பிடணும், யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம், அது போதும் நிம்மதியாக இருந்தால் போதும். நீங்கள் தூங்கி எழுந்திருக்கிறப்போ நிம்மதியாக இருந்திருக்கணும், யாரும் என்ன பண்ணிடுவாங்களோ இல்லை எப்போ யார் அடிப்பாங்க யார் காயப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே கூட சொல்லி சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ரொம்ப கஷ்டம் போயிடுது. ஏன்னா ஒரு சின்ன பையன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டேன் அளவுக்குலாம் அவருக்கு இருக்குது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. உன் லைஃப்பில் அகைன் ஹாப்பினஸ் சொல்கிறாங்க. ஹாப்பினஸ்க்கு என்ன சார் இருக்குது, என் குழந்தைங்களை போய் வளர்க்கணும், அதனால எனக்கு எந்த ஹாப்பினஸுமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் ஒன்று சார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே சரி ஓகே அப்படி சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ ஜிம் போயிடறாங்க. டே இப்போ ஜிம்மில் ரொம்ப கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் டெய்லி ஜிம் வந்து சாப்பிட்டேன்னு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சார் நான் சாப்பிட சொல்கிறேன், சாப்பிட சொல்லிட்டு வந்து ஃபுட்டெல்லாம் வந்து வைக்கிறாங்க. இல்லை சார் வேணாம் சொல்லி சாப்பிட சொல்லிட்டு டே சொல்கிறாங்க.
இப்போ ஜிம்னும் சரி ஓகே சாப்பிட்றாங்க. இப்போ டேவும் ஜிம்முக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. இப்போ நான் டேவும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு செக்ரட்டரி தாண்டி ரொம்ப க்ளோஸாக பேசுகிறாங்க. ஜிம்முக்கு அது முதல்ல ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. அவரோட ஃப்ரெண்டாக அதை பார்க்குறா தாண்டி எதுவும் பார்க்கவே இல்லை. ரொம்ப அன்பா பழகிறாரு. மட்டும் ஜிம்முக்கு அது பிடிச்சிருக்கு. ரெண்டு பேர் நல்லா பேசி பழகிறாங்க. அந்த ஷிபா கூடயும் ஆறு கூட்டி நம்ம டே ரொம்ப நல்லா ப்ளே பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஆசை இல்லைக்கா அவங்க அப்பா கூட நம்ம குழந்தைங்க விளாட ஆசைப்படுவாங்க. அவங்க அப்பா விளாட மாட்டாங்க. ஆனால் டே வந்துட்டு அவ்வளோ அழகாக விளாட்றாங்க. குழந்தைங்க நல்லா கிஃப்ட் வாங்கி தராங்க. ரொம்ப ஹாப்பி பார்த்துக்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டேவை. இது வரைக்கும் எப்படினாக்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு நல்ல நண்பனாக பார்க்குறாங்க. ஒரு நல்ல CEO, நல்ல ஹியூமனை ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டேஸஸ் போக போக ஜிம்னு பார்க்குறப்பலாம் ஒரு மாதிரி ஃபீலிங் வந்துட்டுருக்கு. என்னன்னாக்கா நம்ம புதுசாக ஒரு பர்சன் லவ் கொடுக்குற அப்படியும் லவ்க்காக எங்க ஒரு பர்சன் லவ் கொடுத்து எப்படி இருக்கும் சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏன்னா டே கொஞ்சம் ஜிம்மில் பிடிச்சிருக்கு. ஒவ்வொன்று பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மாவும் இருக்காங்க. ஒரு நல்ல எப்படி நல்ல ஒரு ஸ்டாஃபாக இருக்காங்க அந்த கம்பெனியில். அதை தாண்டி அவங்களோட இன்வெஸ்ட் வாங்க கூட நல்ல ஒரு பர்சன் இருக்காங்க. ஆனால் யாரும் ஒரு புரிஞ்சிக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க. தாண்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் டேவும் தான் பார்க்குறாங்க. ஒன் ஃபைன் டே அன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு வந்து கிண்டர் கார்டன் ஸ்கூல் லீவ் வரலாம். அவங்க வீட்டிலே விட்டுருட்டாங்க. ஜிம் தான் நீங்கள் டே பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்லிட்டாங்க. டே சொல்லிட்டாங்க கோவிலுக்கு போகிற அம்மா சொல்கிறாங்க. கோவிலுக்கா சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க கோவிலுக்கு போகிறது தோணுது. நீ வரையா கேட்குறாங்க. ஓகே டே சொல்கிறாங்க. இப்போ வைக்க பார்க்குறாங்க. கொஞ்சம் டேஸ் வந்து ரேங்க் என்னன்னு தெரியல. இந்த ஜிம்மில் போய்ட்டு சுற்றிட்டு இருக்கோம். அது என்னன்னு தெரியல. அவங்க கல்யாணம் மாதிரி 2 குழந்தை இருக்கிற பர்சன். இவனுக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை ஸ்டவ் நினைக்கிறாங்க. இந்த பக்கம் டேவும் ஜிம்னும் சிவன் டெம்பிள் தான் போயிருக்காங்க. போயிட்டு டே உட்காராங்க. ஜிம் உட்காராங்க. அது என்னமோ டேக்கு நிற்கிற ஜிம்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கோவிலுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். இது வரைக்கும் நம்ம அவர் ஆளுங்க கூட வருவாங்க. இல்லை தனியாக வருவாங்க. இல்லை குழந்தைங்க கூட்டிட்டு வருவாங்க. முதல் தடவை டே கூட வந்திருக்காங்க. அது என்னமோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்பா இது வரைக்கும் நான் தனியாக இருக்கிறது ஃபீல் பண்ண தெரியுமா? உங்கள் கோயிலுக்கு வரும்போது தான் நான் வந்து எனக்குன்னு ஒரு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்கன்னு நினைப்பேன். நீங்களும் பார்வதி அம்மா வந்து எனக்கு வந்துட்டு அப்பா அம்மாவும் இருக்காங்கன்னு நினச்சிப்பேன். முதல் தடவையா எனக்கு டேங்க் சார் வந்திருக்காங்க. எனக்கு எதுவும் ஹாப்பியாக இருக்குது. என்னன்னே தெரியலப்பா அப்படி சொல்லிட்டு ஜிம் தான் அப்படி சிவனையும் பார்த்துருக்காங்க. மனமுருகி பார்த்துருக்காங்க. அதை சிவன் வந்து அழகாக சிரிக்கிற மாதிரி இருக்குது. அது பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம்மோட ஃபேஸ் அவ்வளோ அழகாகவும் ஸ்மைல் பண்ணியிருக்கு. டே பார்க்குறாங்க. உன்னோட முகத்தோட சந்தோஷம் எப்போவுமே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது ஏன் தெரியல, எனக்கு தெரியல. நீ ஹாப்பியாக இருக்கணும், நீ சிரிச்சிட்டே இருக்கணும், நீ அழக்கூடாது, நீ அழவே கூடாது சொல்லிட்டு எனக்கு மனசு சொல்லுது சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க. டேங்க் சார் சொல்கிறாங்க உங்களுக்கு ஏன் இங்கே வர பிடிக்குமான்னு கேட்குறாங்க. இங்கே வந்து மனசுக்கு நிம்மதியாக இருக்க சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தான். எனக்கு யாருமே இல்லை நினச்சப்போ இல்லை நான் இருக்கின்ற மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு உணர்வு வந்துச்சு. அப்போ தான் எனக்கு நான் பார்த்தேன். சிவனோட ஃபோட்டோ எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு வந்தேன். முதல் தடவை கோவிலுக்கு வரும்போது இங்கே ஒரு அம்மா பார்த்தாங்க. அவங்க லைஃப் ஒரு நாள் மாறும், நீ தான் கவலைப்படாது, அழாத சொல்லி சொன்னாங்க. வாழ்க்கையில் சோதனை இருக்கும், அது நிரந்தரமாக இருக்காது சொல்லிட்டு சொன்னாங்க. அது பார்க்குறப்ப எனக்கு ஒரு கொஞ்சம் நிம்மதி கிடச்சிச்சு. எனக்கு அவங்க இது தருவாங்க அது தருவாங்கன்ட்டு நான் வரல. எனக்கு இங்கே வந்தாலே ஒரு மாதிரி சந்தோஷம், அது மட்டுமே போதும். கடவுளை பார்த்தா சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு இங்கே வரேன் சொல்லிட்டு ஜிம் சொல்லவும் டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம்மில் இருந்த அவரோட நேச்சராக ஒரு மனசு நினைக்கிறது அப்படி சொல்கிறதும் அவருடைய எண்ணங்களும் செயலும் அவ்வளோ அழகாக இருக்குது. பட்டே நினைக்கிறாங்க. கண்டிப்பாக நீ வந்துட்டு ஹாப்பினஸ் டிசர்வ் ஆன பர்சன் தான். நீ வந்து வாழணும், ஹாப்பியாக வாழணும் சொல்லிட்டே நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டே ஒரு மணி கோயில் வந்துருப்பாங்க. போலமா சார்னு சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்டே கேட்குறாங்க. இல்லை சார் வீட்டுக்கு போய் சொல்கிறாங்க. இல்லை பாஸோட கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஹோட்டலில் ஃபுட்டு வாங்கி தராங்க. எல்லாமே ஜிம்முக்கு பிடிச்ச ஃபுட்டு தான். நல்லா சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் நல்லா சாப்பிட்றோம். டேஸ்க்கு அப்புறம் ஜிம்மில் அவ்வளோ ஹாப்பியாக சாப்பிட்ருக்காங்க. டே ஜிம்லேயே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் ஒன்று கிடைக்கலையா, சின்ன சின்ன சந்தோஷம் ஒன்றும் கிடைக்கவே இல்லையா, ஸ்டே தான் பார்த்துட்டு இருக்காங்க. மனக்கு மட்டும் எவ்வளோ கஷ்டம் சொல்லி பார்க்குறாங்க. அதான் சின்ன வயசில் நம்ம எடுக்கிற முடிவு தான் சார் தப்பான முடிவு வந்து இந்த மாதிரி மாறிட்டோம்ல. எனக்கு யோசிச்சு எடுக்கணும். நம்மளுக்கு அப்பா வந்தாங்கன்னா நடந்துக்கிட்டு சொல்லி கொடுப்பாங்க. சில நேரத்தில் நம்மளே பக்கத்தில் வருவாங்க, அக்கம் பக்கத்தில் பார்க்குறோம்ல, அதை பார்த்து இப்படி பண்ணக்கூடாது சொல்ல நம்மளும் தெரிஞ்சுக்கணும். நீ வளர்ந்த விதம் அப்படி இப்படி பார்ப்போம். குழந்தை என்ன பண்ணுவா சொல்லிட்டே தான் ஜிம்லேயே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு டேக்கு ஒரு 2 years தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனாலும் டே ஜிம்மில் ரொம்ப நல்லா அப்படி ரொம்ப பாசம் பார்க்குற ஒரு கண்ணே ஒரு பாசம் தெரியுது. இதெல்லாம் தெரியும். எனக்கு இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு உணர்வுலாம் வந்தது இல்லை. முதல் தடவை ஒன்று பார்க்கும்போது தான் இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வருது. நீ ஹாட்டாக பார்க்க முடியும் ஜிம்மின்னு அப்படி சொல்லிட்டேன். அப்படியே ஜிம்மி பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அழகாக சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு போகலாமா சொல்லிட்டாங்க. போகலாம் சொல்லிட்டு 2 பேர் வராங்க. இப்போ நம்ம டேயை வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம்மின் வீட்டுக்குள்ளே வராங்க. நம்ம டே ட்ராப் பண்ணிட்டு போனதா நம்ம டேயோட அப்புறம் ஜிம்மோட ஹஸ்பண்ட் பார்த்துட்டு நீ யாருக்கு வந்து கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதில் பாஸ் சொல்கிறாங்க. பாஸ் கூடலாம் வராளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கேட்குறாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்குது. தப்பாக பேசுறீங்க, ரொம்ப நல்லவர் சொல்கிறாங்க. அப்போ நான் கேட்டவனா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அவங்க கூட வரளுக்கு ஒரு தைரியம் இருக்குதா சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க கூட வரல சொல்கிறாங்க. அப்படி இந்த மாதிரி பர்சனாக இருப்பா சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட கணத்தை ஓங்கி படையிற ஒரு அரவழுது. ஜிம் படிக்க ஏங்க இந்த தப்பு பண்ணாலும் அடிக்கிறீங்க, தப்பு பண்ணாமல் இருந்தாலும் அடிக்கிறீங்க. நான் இந்த தப்பு பண்ணி ஒரு பர்சன் கூட வந்து தப்பு அவங்க பாஸ் அவங்க ஜஸ்ட் ஒன்று ட்ராப் பண்ணுறாங்க. அது தப்பாக சொல்லி கேட்குறாங்க. தப்பு தான் நீ அப்படி இன்னொருத்தவங்க கூட ஒரு தப்பு தான் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வெளியே கொடுத்துக்க மாட்டீங்க. நான் ஜஸ்ட் அவர் வந்து ட்ராப் தான் பண்ணிட்டு போகிறாரு, மற்றபடி தப்பு பள்ளியே சொல்கிறாங்க. இப்போது அந்த பாஸ் என்ன எழுதி பேசுறதுக்கும் தைரியம் வச்சு சொல்லிட்டு இப்போ ஸ்லாப் பண்ணுறாங்க. பள்ளியில் ஸ்லாப் பண்ணுது. அந்த குழந்தைங்க பயந்து போயிடறாங்க. ஜிம்மி அப்படி அவ்வளோ அடி வாங்கிட்டு அப்படியே பசங்க தள்ளி விட்டு போயிடறாங்க. ஜிம்மி தான் அந்த அப்படியே பெட்டில் படுத்துட்டு பயங்கர பண்ணுறாங்க. சந்தோஷம் லைஃப்பில் கொஞ்ச நேரம் கூட இருக்காது போல. இப்போ தானே கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருந்தால் அதை கொஞ்சம் நிம்மதி கூட போயிட்டே சொல்லி ஜிம் தான் ரொம்ப அழகாங்க. அவளுக்கு தாங்கிக்க முடியல.
இப்போ நெக்ஸ்ட் டே ஜிம் தான் எப்போ ஆஃபீஸ் வராங்க வந்து பார்த்தா ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் தான் மாஸ்க் எப்படி இருக்காங்க இன்றைக்கி ஏன் அப்படின்னாக்கா அந்த ஸ்லாப்லாம் கலர் அவர் அடிச்சிருப்பார் இல்லையா, அதெல்லாம் கண்ணெல்லாம் வீங்கிருக்கு, ஒரு மாதிரி அந்த ஃபிங்கர் பிரிண்ட் தெரியுது, அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்கூட சொல்லிட்டு இப்போ மாஸ்க் போட்டுருக்காங்க. ஏன்னாச்சும் ஜிமின் ஏன் மாஸ்க் போட்டு கேட்குறாங்க. அது மாதிரி லைட்டாக கோல்டாக இருக்க சொல்லுவோம். அப்படியா சரி ஓகே, யாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது சொல்லிட்டு நினைக்கிறாங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேங்க. பட் நான் ஜிம் வந்து கூப்பிட்றாங்க. ஜிம்னு சொல்லிட்டாங்க. சொல்லுங்க சார் ஜிம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டே பார்க்குறேன் என்னாச்சு ஏன் மாஸ்க் போட்டு கேட்குறாங்க. லைட்டாக கோல்டு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் இல்லை என் கோல்டா இல்லையே சொல்கிறாங்க. அது சார் சொல்கிறாங்க இல்லை கோல்டு இல்லை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை சார் அது சொல்கிறாங்க. டே கிட்டே போயிறாங்க. வந்துட்டு அந்த மாஸ்க் ரூம் பண்ணுறாங்க. பார்த்தா கண்ணு ஃபுல்லாக வீங்கிருக்கு. பார்த்தா பழைய பண்ணி ஸ்லாப் வந்து விழுந்திருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் அப்படி இருக்குது. ஜிம்மோட செக்ஸ் அப்படி சாந்து போயிருக்கு. இந்த பக்கம் டேக்கு அப்படி ரத்தம் கொதிக்குது. என்னது அப்படி கேட்குறாங்க. அதாவது சொல்கிறாங்க பாரு ஜிம்னு என்ன கேட்குறாங்க. அது தப்பு என் மேலே தான் சொல்கிறாங்க. என்னதுக்கு என்ன தப்பு பண்ண அப்படி கேட்குறாங்க. நீ அப்படி தப்பாக பண்ணாலும் இருந்தாலும் கிடைக்கிறவங்களுக்கு என்ன தப்பு பண்ண அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நைட்டு நடந்தாலும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிட்டு போனீங்களா, அதில் ஹஸ்பண்ட் பார்த்துட்டாங்க அதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ட்ராப் தானே பண்ண அதில் தப்பாக இருக்கா கேட்குறாங்க. இல்லை சார் அது அவங்க கணக்கு தப்பாக தெரியுது, வேறு யாருக்குமே தப்பாக தெரியுது, அவங்களுக்கு மட்டும் அவங்க கணக்கு தான் தப்பாக தெரியுது. ஏன்னா நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன் அந்த ரீசன் நல்லா சொல்லிட்டு ஜிம்னு சொல்லுவோம். டேக்கு அவ்வளோ கோவம் வருது. உனக்கு இப்படி லைஃப் தேவையாக சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்லி தரப்பே ரொம்ப அழகாங்க. எனக்கு இந்த லைஃப் வேணாம், எனக்கு நிம்மதியாக இருக்கணும் ஆசையாக இருக்குது, தனியாக இருந்தால் கூட போதும், குழந்தைங்க கூட தனியாக இருந்தால் போதும், வேறு எதுவுமே வேணாம் சார். ஜிம் சொல்லிட்டு கூட ரொம்ப அழகாங்க. இது வரைக்கும் அவர் யாருக்கு கூட அழுதே கிடையாது. எப்போது ஆனந்த் கிட்ட சொல்லி அழுவாங்க. இன்றைக்கி முதல் தடவை ரொம்ப அழகாங்க. டேக் என்ன சொல்லி தரேன் அப்படின்னு பண்ணுறாங்க பாரு. ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் தான் அவரே அறிய மாட்டே ஹக் பண்ணிட்டு அப்படி பயங்கரமாக அழகாங்க. அவருக்கு கம்ஃபர்ட் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. டேக்னு புரியுதுங்க பாரு. ஜிம் இன்னும் சொல்கிறாங்க ரொம்ப வலிக்குது சார். ஜிம் சொல்கிறாங்க ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப வலிக்குது, எவ்வளோ டேஸ் தான் இப்படி ஸ்ட்ரகிள் பண்ண போகிறேன்னு தெரியல சார். ஜிம் ரொம்ப அழகாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ண ஸ்டே தான் வந்துருங்க பாரு. ஜிம் பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேபிள் ஜிம் ஃபேஸை கப் பண்ணிட்டு அப்படியே டேஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுறாங்க. அழக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. சாரி சார் உங்கள்கிட்ட நான் அட்வான்டேஜ் எடுத்து நினைக்கிறேன் சொல்லியிருக்கீங்க பாரு. நான் நினைக்கிறேன் ஓகேவா, நம்மளும் ஃப்ரெண்டு மாதிரி பார்க்குறேன் சார் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அவர் பார்த்துட்டு நான் அவனை ஃப்ரெண்டுக்கு தாண்டி பார்க்குறேன் சொல்லிட்டாங்க. சார் சொல்கிறாங்க நான் அவனை ஃப்ரெண்டுக்கு மேலே பார்க்குறேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியலை. அப்படியே தான் நீங்கள் க்ளோஸ் டோருக்கு கிளம்பி போயிடறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மில் கேபில் உட்காந்து தூங்கணும் தோணுது, ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்படி சோஃபா போய் படுத்துறாங்க. டேப்பாட்டுக்கு டேரக்டாக போகிறாங்க. போய்ட்டு ஆளுநர் தான் மீட் பண்ணுறாங்க. ஆளுநர் கூட்டிகிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே போயிட்டு ஒரு போலீஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. இப்போ நம்ம ஜாக்சன் தான் ஓகேவா ஜாக்சன் பார்க்குறாங்க. என்னாச்சு டே என்ன வேணும் கேட்குறாங்க. எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறா சார் சொல்கிறாங்க. நீ வா சார் கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ ஆளுநர் என்ன பட்டே அதுக்கப்புறம் ஜாக்சன் 3 பேர் போகிறாங்க. போய் பார்த்தாக்கா அந்த வீட்டில் பாசன் வீட்டில் தான் இருக்காங்க. இன்னைக்கு குழந்தை வந்து எப்போ கிண்டர் வந்துட்டாங்க. இந்த பக்கம் அந்த பாசன் அவங்க அம்மா தான் உட்காந்துருக்காங்க. அந்த பாசன் பார்த்தா ஒரு மாதிரி தரமாட்டாக உட்காந்துருக்கான். இவ அங்கே பாரஸ் கூப்பிட்றாங்க. திரும்பிடுறாங்க. அந்த பாசன் பார்க்குறாங்க. என்ன கேட்குறாங்க. அவங்க பேர் மிஸ்ஸாங்க நிதா மிஸ்ஸாங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த போலீஸ் ஜாக்சன் பார்க்குறாங்க. பழையரும் ஓங்கி வைக்கிறாங்க. மிஸ்ஸாங்க காலத்தில் மிஸ் பார்க்குறீங்க என்ன பண்ணுற சொல்கிறாங்க. ஏண்டா உனக்கு என்ன நினச்சிருக்கோம் மனசை சொல்கிறாங்க. ஒரு பையனை ஹியூமன் ட்ரீட் பண்ணாமல் ஒரு ஒய்ஃபை ட்ரீட் பண்ணணும். அப்படியே ஒரு ஹியூமன் ட்ரீட் பண்ணணும். உனக்கு பிடிக்கல கூட ஒதுங்கி இருக்கணும். பிடிக்கலாக்க அந்த லைஃப் விட்டு அனுப்பிடுறானா அந்த பையனை அவ்வளோ டார்ச்சர் பண்ணி சித்திரவதை பண்ணி யார் டாக்டர் கேட்குறாங்க. இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க. அந்த பசங்க நம்ம பார்க்குறாங்க. இங்கே பாருங்க நீங்கள் யார் எதுக்காக வந்து பையன் அடிக்கிறேன்னு கேட்குறாங்க. ஏம்மா நீ தான் ஒரு லேடி தானே, அந்த பையன் சின்ன பையன் தானே, உனக்கு சரிங்களா தானே, அந்த பையன் என்ன பண்ண அவனே ஒர்க் போகிறான் பார்த்துக்கிறான், அவனுக்கு தேவையான அவன் பார்த்துக்கிறான், எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்கான், ஒரு நல்ல பையனாக இருக்கா, ஒரு 2 குழந்தைங்க பெற்று கொடுத்துருக்கான், உனக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் அவன் அப்படி கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. அங்கே பாருங்க யாரை பற்றி பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. உங்களை சனி இல்லை ஜிம்மினை பற்றி பேசுகிறோம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. அவங்க பையன் எவ்வளோ அந்த பையனை அடிக்கிறதும் அடிச்சு கொடுமைப்படுத்துறதும் இவன் நீங்களும் வார்த்தையில் கொடுமைப்படுத்துறதும் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்து தான் இருக்கீங்க சொல்கிறாங்க. இவன் உங்கள் மேலேயுமே கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு கோவம் வருது. இங்கே பாருங்கள் சார் என்ன பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஒரு அப்பா அம்மா இல்லாத பையனை ஒரு எப்படினாக்க ஒரு பாவம் ஒரு எப்படினாக்க ஒரு இன்னசென்ட்டான குழந்தை ஒரு வெகுலியான ஒரு பையன். அந்த பையன் உங்களை என்ன பண்ணா உங்கள் பையன் லவ் பண்ண தப்பா ஆன்லைனில் பார்த்து லவ் பண்ணி யாருன்னு தெரியாமல் இப்படி தான் பல பசங்க அவங்களோட வாழ்க்கையை கற்றுக்குறாங்க. ஆனால் அந்த பையனுக்கு அவனுக்கு எப்படிலாம் தண்டனை கொடுக்குமா என்ன அவங்க பாவம் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. அவனும் ஒரு பையன் தானே, உங்கள் பையன் மேலே அவனும் ஒரு பையன் தானே, இவன் உங்கள் பையன் கூட கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த பையன் பார்க்குறது ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கான் பாவம், உங்கள் பையன்கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப சித்திரவதை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சனும் ஆளுநர் பேசிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க பையன்கிட்ட தான் அவங்களுக்கு மியூச்சுவல் டிவோர்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. டிவோர்ஸாக கேட்குறாங்க பாருங்க. அவங்க டிவோர்ஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. நான் டிவோர்ஸ் தர மாட்டேன் சொல்லிட்டு அந்த மிஸ்ஸன் சொல்கிறாங்க. நீ கொடுத்தா அவங்க சரியா உங்கள் மாதிரி இருக்குன்னு நிறைய கேஸ் இருக்குது இங்கே பாரு சொல்கிறாங்க. நிறைய சீட்டிங் பண்ணியிருக்கு, அவங்க நிறைய வந்து வயலன்ஸ் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த லேடி பார்க்குறாங்க. நீங்கள் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸில் வந்துட்டு உங்கள் கண்டிப்பாக உங்கள் பையனை வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா நீங்களுமே நிறைய வாட்ஸில் காயப்படுத்திருக்கீங்க. ஏன்னா அடிக்கிறது மட்டும் வந்துட்டு கேஸ் கிடையாது, இந்த மாதிரி வார்த்தையில் காயப்படுத்துறது மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுவோம், அதுக்கு செக்ஷன் இருக்குது சொல்லிட்டு நம்ம ஆளுன்னு சொல்கிறாங்க. நிறைய செக்ஷன் நம்பர் சொல்கிறாங்க. இப்போ அந்த லேடி பயப்படுறாங்க. சார் நாங்கள் எதுவுமே பண்ணி நாங்கள் நல்லா தான் பார்த்துக்குறோம். அந்த பையன் தான் சொல்கிறாங்க பாருங்கள். அந்த பையன் பற்றி நல்லா தெரியும் ஓகேவா, இவன் உங்கள் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்க அந்த பையன் இந்த மாதிரி ஒரு பையன் சொல்லிட்டு. நீங்கள் தான் ஒரு பொக்கேஷன் வந்துட்டு இது போட்டு சின்ன படம் ஆக்குறீங்க. பாவம் ஒரு பையனை அழகாக வாழ வேண்டிய ஒரு பையனை வாழ விடாமல் சாக விடாமல் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. பாவம் அவங்களாம் அந்த பையன் எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கா தெரியுமா மனசளவில் சொல்லிட்டு நம்ம ஆளுன்னு சொல்கிறாங்க. ஜிம்மி கொடுத்து பரிசு வாக்குமாலாம் சொல்லி பரியா நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சொல்லிட்டு அதான் எழுதிட்டு அவர்
இப்போ ரெக்கார்டிங்கை கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கோர்ட்டில் மேபி கேட்டால் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே பாரு இப்போ இனிமேல் டோஸ் கொடுக்க மாட்டேன் கேட்குறாங்க. கொடுக்க முடியாது சொல்லிட்டாங்க. இப்போ பார்க்குறாங்க ஜாக்சன் அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ ஜாக்சன் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ இங்கே பாருங்கள் என் மாதிரி யார் கேஸ் கொடுத்தா சொல்லி கேட்குறாங்க. நான் தான் கொடுத்தா சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டாங்க. நீங்கள் யார் கேஸ் கொடுக்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க என்னுடைய ஸ்டாஃபா ஓகேவா, என்னோட ஸ்டாஃபுக்கு நான் வந்துட்டு சப்போர்ட் பண்ண நினைக்கிறேன். என்னோட ஸ்டாஃப் வந்து ஹர்ட் ஆகுது நான் பார்க்க முடியாது. ஈவன் ஃபேமிலி மெம்பர்ஸே ஹர்ட் பண்ணாலும் அதுக்கு வந்து சரியான தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஆலன் பார்க்குறாங்கன்னா அவளை ஹஸ்பண்ட் அப்போ நீ யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ பார்க்குறாங்க பார்த்துட்டு அவளுக்கும் ஒரு தப்பு பேசுனால ஏன்னா ஒரு மாதிரி இருக்குது எப்படி சொல்லிட்டு இப்போ அந்த ரெடி பார்க்குறாங்க. ஆமாம் நீங்கள் யார் சொல்லுங்க சொல்லிட்டாங்க. அவனுக்கு ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் ஆக போகிற சொல்லிட்டாங்க. இப்போ மெக்குக்கு இப்போ ஜாக்சனுக்கு ஷாக் ஆகிடுது. ஜாக்சன் காலனுக்கு ஷாக் ஆகிடுது. ஏன்னா சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. ஆமாம் ஃபியூச்சரில் ஹஸ்பண்ட் ஆக போகிறோம் சரியா சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க என்ன அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு வாரம் தப்பாக பேசுறீங்க ஜிம்மை பற்றி அவ்வளோதான். ஜிம்முக்கு தெரியாது ஓகே எதற்கு நான் சொல்லலை. ஆனால் முடிவு பண்ணிட்டேன் இப்படி ஒரு பர்சனுக்கு லைஃப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சரியா நான் பார்த்துப்பேன். அவன் ஒரு ஏஞ்சல் ஓகேவா, அந்த ஏஞ்சல் எங்கே இருக்குமோ அங்கே இருக்கும் ஓகேவா நான் பார்த்துட்டு சொல்லிட்டே சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் சொல்லிட்டாங்க. அவன் என் சனியில் சொல்லிட்டாங்க. உங்கள் சனியில் இப்போ தான் கணக்கு தெரியுதா. அவங்க பையன் அந்த பையன் அடிக்கிறப்பவும் நீங்கள் வார்த்தையில் அவனை அந்த பையன் தேல் குற்ற மாதிரி கொட்டிட்டு இருக்கீங்களா அப்புறம் தெரியலையா. உங்கள் வீட்டுக்கு வந்து இத்தனை வருஷமாக கஷ்டத்தை அனுபவிக்கிறானே எல்லா ஒர்க்கையும் பண்ணிட்டு அவன் ஆஃபீஸும் போயிட்டு அந்த குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்படுறானே. டைமுக்கு சாப்பிட்றேன் தூங்கினான்னு சொல்லிட்டு யாரை கேட்டுருப்பீங்களா. அந்த வீட்டில் அந்த பையன் தான். அந்த பையனுக்கு அம்மா இருக்காங்க. அப்போ அம்மா அது கூட அம்மா அளவு கிடைக்கல. நீங்கள் ஒரு அம்மாவாக இருக்க வேண்டிய நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்க எல்லாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த லேடி அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம டே தான் வந்துட்டு ஆலன் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஆலனும் நம்ம ஜாக்சன் தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. டேரெக்டாக ஒரு கோர்ட் எப்படினாக்கா அந்த மொபைல் கோர் மாதிரி இருக்கும். அந்த கோரை கூட்டி போயிட்டு பார்க்குறாங்க என்ன விஷயம்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம ஜிம்முக்கு அவருமே வந்துட்டு ஜிம்மில் சிக்ஸ்லாம் பார்த்துட்டு பிக்சர் எடுத்துலாம் காமிக்கிறாங்க. அந்த மாதிரி பாஸ்ட் ரொம்ப ஹார்ட் ஆகிறாங்க. அவங்க கோர்ட்டில் வரக்கூடாது. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க லைஃப்பில் ரொம்ப கஷ்டத்தை பார்த்துட்டாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு ஆள் வந்துட்டு சம் விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஜிம்மில் வந்துட்டு சூசைட் பண்ணி ட்ரை பண்ணது அவர் சொன்ன விஷயத்தில் ஒரு வாக்குமூலம் மட்டும் வச்சிருப்பாரு. எடுத்து கொடுக்குறாங்க. இது பார்த்து ஜட்ஜ் ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. ஏன் நீ ஒரு ஹியூமனாக கேட்குறாங்க. இப்போ நம்ம தான் மேடம் அவங்க அந்த பர்சனுக்கு வந்துட்டு இவங்க வந்து விடுதலை வேணும் அது மட்டும் தான் அவங்க ஆசைப்படுற ஒரு எதுவுமே இல்லை. அவங்க ரொம்ப பாவம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஜட்ஜுமே புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா மியூச்சுவல் டிப்ஸ் வந்து வாங்கி தந்துடுறாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பையனுக்கு சம்பந்தம் இல்லை. இது வரைக்கும் கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஜெயில் தண்டனை அனுபவிச்சு ஆகணும். டிவோர்ஸும் கொடுக்கணும். நீங்கள் கோர்ட்லேயும் தண்டனை அனுபவிக்கணும். குழந்தைங்க 2 பேரும் அவங்க தான் இருப்பாங்க. எனக்கு குழந்தைங்களுக்கும் நல்லா அப்பாவா இல்லை சொல்லிட்டு இப்போ அவங்க சொல்கிறாங்க. எல்லாமே டேவும் ஆலன் தான் சேர்ந்தா ப்ரூஃப்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ டேஸில் கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஆலன் வந்துட்டு அது ரொம்ப கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபைனலாக இப்போ நம்ம அந்த பர்சன் பார்க்குறாங்க. டிவோர்ஸில் கையில் டிவோர்ஸ் பேப்பரை சைன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக சைன் பண்ணுறாங்க. இப்போ அந்த லேடி இருக்காங்க. அவங்களுக்கு எந்த தண்டனை கொடுக்கல. இப்போ அவங்க பார்க்குறாங்க பாருங்கள் உங்கள் பையனால் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு ஜிம்முக்கு அப்படின்னாக்கா அது ஆஃப்டர் அவன் ஜெயிலேருந்து வந்து அப்புறம் பிரச்சனை வந்துட்டாக்கா நான் பார்த்து சும்மா இருக்கும் வந்து மாற்றி விட்றாங்க அந்த லேடியை. அவங்க பார்க்குறாங்க அப்போ சொல்கிறாங்க இனிமேல் ஜிம்மில் கூட இருக்க மாட்டேன் ஓகே ஜிம்மினும் குழந்தைங்களும் என் கூட இருப்பாங்க சொல்கிறாங்க. நீ யார் அவனுக்கு சொல்கிறாங்க நான் எல்லாமே நான் தான் அப்படி சொல்லிட்டு அவர் போயிடறாங்க. அப்பா அம்மா எல்லாமே நான் மட்டும் தான் சொல்லிட்டு போயிடறாங்க. இப்போ ஆலன் பார்க்குறாங்க. டே வந்துட்டு எப்படி பேசுகிறாங்கன்னு புரியல. அவருக்கு வந்துட்டு சீரியஸாக பேசுகிறாரா இல்லை வந்துட்டு அவருக்கு புரியாமல் இருக்குது. டேங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஆலன் சொல்கிறாங்க நீங்கள் சீரியஸாக பேசுகிறீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் கேட்குறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க பாருங்கள் ஆலன் எனக்கு தெரியும் ஓகேவா ஜிமின் ரொம்ப நல்ல பையன். எனக்கு எப்படி ஃபியூச்சரில் ஒன் டைம் மேரேஜ் பண்ணி தானே ஆகணும். அதில் யார் ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிக்கிறேன் லைஃப்பில் இவ்வளோ கஷ்டப்பட்டு லைஃப்பில் நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சன் தான் நான் மேரேஜ் பண்ணிக்க நினைக்கிறேன் ஓகேவா. கண்டிப்பாக என் அப்பா அம்மா அவங்க நல்லா பார்த்துப்பாங்க நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா ஆல்ரெடி மேரேஜ் ஆகிட்டு என் குழந்தைங்க இருக்கிற பர்சனாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நான் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க சரியா. என் அப்பா அம்மாவுக்கு மணியை விட ஹியூமன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என் அப்பா அப்படி தான் நினைப்பாரு. ஆனால் எனக்கு தெரியும் கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் கூட அவங்க மனசு மாறுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் ஜிமினுக்கு ஒரு நல்ல லைஃப் நான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜிமினுக்குலாம் ரெடியாக இருக்கான்னு தெரிய சொல்கிறாங்க. நான் பேசி புரிய வைக்கிறேன் சொல்லிட்டு நம்ம வரையே சொல்கிறாங்க. இப்போது ஃபைனல் அந்த டிவோர்ஸ் பேப்பரை வாங்கிட்டு டே தான் டேரக்டாக ஆஃபீஸ் வராங்க. வந்து பார்த்தா ஜிம்மி தூங்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் அந்த டே ஃபுல்லாக நடந்திருக்கும். இப்போ குழந்தைங்களுமே ஆஃபீஸில் இருக்காங்க. ஆனால் குழந்தைங்க ஃப்ளோரில் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் டேவோட ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க கேபினில். இப்போ டே வராங்க வந்து பார்த்தா 2 குழந்தைங்க அழகாக விளையாடிட்டு இருக்காங்க. அருஷ் இப்போ சொல்கிறாங்க அங்கிள் சார் ஓடி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ 2 பேர் தூக்குறாங்க. தூக்கி நம்ம டே தான் கொஞ்சிறாங்க. வாங்க சார் தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போயிட்டு மேலே போய்ட்டு கேபின் ஒரு நாக் பண்ணுறாங்க. நாக் பண்ணாக்க அங்கே நம்ம ஜிம்மி தான் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. டே பார்க்குறாங்க பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு போல இதுக்கப்புறம் கஷ்டப்பட ஓகேவா இதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கணும் நீ சேஃபாக இருக்கணும்னு ஆசைப்படுற டே சொல்கிறாங்க. வந்துட்டு பார்க்குறாங்க ஜிம்மின் அப்படி இருப்பாங்க. மேவ்ஸ் 2 பேரும் அம்மா அப்படி எழுப்புறாங்க. இப்போ பேபிஸ் சவுண்ட் கேட்டது ஜிம் எழுந்திருக்காங்க. பார்க்குறாங்க டேங்க சார் நான் தூங்கிட்டு டைம் சாரி சொல்கிறாங்க. டைம் பார்த்தா டைம் 6 o'clock மேலே ஆகுது சார் சொல்கிறாங்க. இந்த ஜிம் சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க ஓப்பன் பாரு சொல்கிறாங்க. ஜிம் ஓப்பன் பார்த்தாக்க அவருக்கு டிவோர்ஸ் பேப்பர் கிடச்சிருக்கு. ஏன்னா ஜிம்மில் ஆல்ரெடி ஒரு டைம் சைன் பண்ணி கொடுத்துருப்பாரு நம்ம ஆலன் கிட்ட. அதே பேப்பர் தான் இப்போ சைன் வாங்கியிருக்காங்க நம்ம மிஷன் கிட்ட. ஜிமின் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க உனக்கு பர்மனெண்ட் டிவோர்ஸ் கிடச்சிச்சு ஓகேவா சொல்கிறாங்க. ஜிமிக்கு ஒரு மாதிரி இருக்குது சார் சொல்கிறாங்க. ஆமாம் இதுக்கப்புறம் உனக்கு அந்த பசங்க சம்பளம் கிடையாது ஓகேவா. இதுக்கப்புறம் லைஃப் நீ தான் வாழ போகிறேன் உனக்கு பிடிச்ச மாதிரி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு என்ன சொல்ல தெரியல. இது எப்படி சார் சொல்கிறாங்க. இப்போ டே நடந்தால் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க பாரு ஜிமின் இப்போ நான் சொல்கிறேன் ஓகேவா. நான் மட்டும் ஓப்பனாக சொல்லிடுறேன் எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு ஜிமின் சொல்கிறாங்க. டேங்க சார் என்ன பேசுன்னு சொல்கிறாங்க. பாரு ஜிமின் எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேவா. ஏன் உனக்குன்னு ஒரு லைஃப் எல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு என்ன சார் லைஃப் இருக்குது எனக்கு தான் குழந்தைங்க இருக்காங்க சொல்கிறாங்க. பாரு குழந்தைங்க மட்டும் லைஃப் கிடையாது ஓகேவா. ஜஸ்ட் ஒரு 27 26 இயர்ஸ் தான் ஆகுது 26 இல்லை 27 இயர்ஸ் ஆகுதா.
அவ்வளோதான், இதோட பெரிய வயசு கிடையாது ஓகேவா. உனக்கு வாழ்றதுக்கு நிறைய லைஃப் இருக்குது ஜிமின், நிறைய டைம் இருக்குது. குழந்தைங்க வந்துட்டு வளருவாங்க, அவங்க வந்துட்டு ஒரு லைஃப் ஒரு பார்ட்டாக இருப்பாங்க. ஆனால் உனக்கு தனி லைஃப் வேணும், உனக்கு ஒரு ஹாப்பினஸ் வேணும், உனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வேணும், ஒரு ரெஸ்ட் ஆஃப் லைஃப்பில் உனக்கு கம்ஃபர்ட் பண்ண ஒரு பாசம் வேணும் ஜிம்னு சொல்லிட்டாங்க. வேண்டாம் சார் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. பாரு நீ ஒரு டைம் 2 டைம் பண்ண தப்புனால அதே நடக்கணும்னு நினைக்காது, சரியா சொல்லிட்டாங்க. இல்லை சார் ஃபஸ்ட் டைம் லவ் பண்ணப்போ எனக்கு பயம் வந்துருச்சு. அப்படி இருந்துமே எனக்கு ஏதோ நம்பிக்கை தான் செகண்ட் சான்ஸ் யூஸ் பண்ணேன். ஆனால் செகண்ட் சான்ஸும் இப்படி ஒரு ஹெல்ல மாதிரி நினச்சி கூட பார்க்க சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ அகைன் ஒரு தேர்ட் சான்ஸ் தான் சொல்லிட்டாங்க. தேர்ட் சான்ஸ் வேண்டாம் சார் சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லக்கூடாது ஓகேவா. கண்டிப்பாக ஒரு பாசம் இருப்பாங்க. உனக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் நடந்த மாதிரி நடக்காது. தேர்ட் சான்ஸ் கண்டிப்பாக உனக்கு ஒரு பெட்டராக இருக்கும். நீ ட்ரஸ்ட் பண்ண ஜிம்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ட்ரஸ்ட் பண்ண ஜிம்னு ஓகேவா. எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் நீ நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நீ வந்துட்டு இப்போதைக்கு தனியாக உனக்கு வீட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். உனக்கும் குழந்தைங்களுக்கும் நீ தனியாக இருக்கிறவங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணிருக்க. நீ ஹாப்பியாக இரு. எப்பவும் போல ஒர்க்குவா, எப்பவும் போல ரிலாக்ஸாக இரு ஓகேவா. என்றைக்கு உனக்கு நமக்கு ஒரு தேர்ட் சான்ஸ் இருக்குது, நமக்கு ஒரு பாசம் வேணும், நம்ம சொல்கிற சாதிக்கிறதுக்கு. நான் வந்துட்டு ஃபிசிக்கலாக சொல்கிறேன், ஃபிசிக்கலி மென்டலி ஒரு பாசம் நமக்கு வேணும் அப்படின்னு தோணும் இல்லையா. மென்டலி உனக்கு ஒரு பாசம் வேணும் இல்லையா, கம்ஃபர்ட் பண்ண. அப்படி இருக்கும்போது நீ எனக்கு கால் பண்ண ஓகேவா. அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஒர்க் முடிய சொல்லிட்டாங்க. ஏன்னா எனக்கு அப்பா நாளைக்கு வந்துருவார். ஸோ என்னோட ஒர்க்கில் முடிஞ்சு எனக்கு வீடெல்லாம் பார்த்துட்டு இந்த கீ வந்து பிடி சொல்லிட்டு இப்போ தான் கீ தரேங்க. ஜிம் வாங்கிறாங்க. இந்த வீட்டில் உனக்கு குழந்தைங்க தேவை எல்லா திங்ஸுமே அரேஞ்ச் பண்ண வைக்கவா. நீ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஹாப்பியாக இருக்கலாம். புரியா சொல்லிட்டாங்க. சார் சொல்லிட்டாங்க ஓகே உனக்காக நான் வாங்கியிருக்கேன், நீ எதுவும் ஒரிப்படாது ஓகேவா. ஜஸ்ட் ரிலாக்ஸாக ஜிம்னு சொல்லிட்டாங்க. நீ ஹாப்பியாக இரு, நீ ஆசைப்படுறது நிம்மதியாக இருக்கணும் ஆசைப்பட்டா சொல்லிட்டாங்க. அதை சொல்லிட்டாங்க. சார் தேங்க்யூ சொல்லாது ஓகேவா. நமக்கு வேறு யாரும் கிடையாது. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஜிம், எனக்கு அது கஷ்டப்பட பார்க்க கிளம்ப முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஏன் சார் என்ன போய் சொல்லிட்டாங்க, ஏன் உனக்கு என்ன குறைச்சி சொல்லிட்டாங்க. சார் உங்களுடைய கேரக்டருக்கும் உங்கள் மனசுக்கும் நீங்கள் சொல்லிட்டாங்க. பாரு நீ அதை விட பியூர் ஓகேவா. என்னுடைய ஒரு பியூர் சொல் ஓகேவா. எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு. ஒன்று மாதிரி ஒரு பாசம் நான் கம்ஃபர்ட் பண்ண தோணுது ஓகேவா. எனக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக நீ வரணும், உனக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக நான் இருக்கணும் ஆசைப்படுறேன். ஆனால் டைம் எடுத்துக்கோ ஓகே அப்படி சொல்லிட்டு டே சொல்லிட்டாங்க. அருண் ஷிபோ சொல்லிட்டாங்க. அங்கிள் சொல்லிட்டாங்க. ஓகே அங்கிளுக்கு ஸ்கூலில் பார்க்குறேன் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே சொல்லிட்டு ஓகே ஜிமின் டிரைவர் ரெடியாக இருக்காங்க, நீ டிரைவர் கூட போக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க குழந்தைங்க கூட்டிட்டு டிரைவர் கூட போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் குழந்தைங்களுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இப்போ டிரைவர் நான் கார் டோராக ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிமின் பேபி உட்காராங்க. டே பார்க்குறாங்க. பேபி டேக் பாய் சொல்கிறாங்க. டே எப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக இந்த பக்கம் நம்ம ஜிமின் கூட்டு டிரைவர் ஒரு வீட்டுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் முன்னாடி விடுறாங்க. இதில் ஒரு அப்பார்ட்மெண்ட் நேம் சொல்கிறாங்க. இந்த நம்பர் தான் சார் டோர் நம்பர் சொல்கிறாங்க. ஜிமின் இப்போ அந்த டோர் நம்பர் கரெக்டாக போகிறாங்க. போய்ட்டு 3rd ஃப்ளோர் தான் குழந்தைங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டை. போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணாக்க வீட்டில் எல்லா திங்ஸும் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஜிம்முக்கும் பேபிஸ்க்கு 2 பேபிஸ்க்கு என்ன வேணும், 2 ட்ரிமின் இல்லையா, எல்லா பேபிஸ்க்கும் என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு என்ன சொல்ல தெரியல. இப்படி ஒன்று இதாக எனக்கு புரியலையே. இது எனக்கு வந்துட்டு இது எப்படி நடந்துக்கிட்டும், இதெல்லாம் எனக்கு காட் கிஃப்ட்னு நினைக்கவா, இது எனக்கு புரியலையே. ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது. இப்போ ஜிமின் தான் போகிறப்பா. ஜிமினோட ஃபோன் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்து ஆலன் வருது. ஜிம் டக்குன்னு ஃபோன் புக் பண்ணுறாங்க. ஆலன் சொல்லிட்டாங்க. டே நீ இப்போ எங்கே இருக்க சொல்லிட்டாங்க. இந்த பிளேஸ் இல்லை வர சொல்லிட்டு அவர் வந்து பார்க்குறாங்க. பார்த்து குழந்தைங்க பயங்கர ஹாப்பியாக வீட்டை பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க போய் விளையாடிட்டு இருக்காங்க. நிறைய திங்ஸ்லாம் இருக்குது. குழந்தைங்க கிட்ஸ் டாய்ஸ்லாம் விளையாடிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆலன் என்ன நடக்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இப்போ ஆலன் பார்க்குறாங்க. பாரு உட்கார சொல்லிட்டாங்க. ஆலன் என்னடா இதெல்லாம் சொல்லிட்டாங்க. பாருடா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. சரியா ரொம்ப ஜெனியூனா லவ் கன்ஃபர்ஸ் பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் உன் மேலே அவர் ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. ஒரு மாதிரி பசங்க லைஃப் கொடுக்க நினைக்கிறாங்க சொல்லிட்டாங்க. சிம்பதியாக சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக சிம்பதி இல்லை ஓகேவா. அவருக்கு தெரியும் எனக்கு சிம்பதி படுற அளவுக்கு நீ அந்த கூட மோசமாக இல்லை ஓகேவா. நீ ரொம்ப எப்படின்னா போல்டான ஒரு பாசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என்ன இந்த விஷயத்தில் கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் ஓகேவா. நல்லா ஒர்க் பண்ணுற, நல்லா ஸ்டடி பண்ணியிருக்க, அதுக்கப்புறம் நல்ல பையன் ஓகேவா. உனக்கு எல்லாமே நல்ல எதுக்கு டிசர்வ் பர்சன் தான் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பாரு எதாவது டிசர்வ் பர்சன் ஓகே. அதை பற்றி ஒரி பண்ணாத, நீ ஹாப்பியாக நீ ஃபீல் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறா சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க ஃபீல் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண ஓகேவா. டேக் ஒன்று பிடிச்சிருக்கான் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க டைம் எடுக்கும் ஓகேவா. கண்டிப்பாக ஒன் டே தோணும் ஜிமின். நம்ம மட்டும் தனியாக இருக்கணும் கேள்வி வரும் ஓகே. அந்த டேயில் வந்துட்டு நீ கண்டிப்பாக டே வந்து கான்டாக்ட் பண்ணு. அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாது ஓகேவா. உனக்கு மனசார பிடிக்கணும். இது கடமைக்காக நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்காரு சொல்லிட்டு நீ வந்து அவர்கிட்ட பேசி ஃபாலோ பண்ணாது. அவருக்கு ஓகேவா. அவர் தான் சிம்பத்தில் ஃபாலோ ஆகலாம். அது தெரியும் சொல்லிட்டு ஆலன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இப்போ நிம்மதியாக இருக்கலாம் சொல்கிறாங்க. அந்த நிம்மதி தான் உனக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சி சொல்லிங்க. நானும் டேவும் சேர்ந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா. டே உனக்கு நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு. என்னால் முடியாத டே பண்ணியிருக்காரு சரியா சொல்கிறாங்க. அவர் ஹெல்ப் இல்லாமல் என்ன பண்ணிக்க முடியாது சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. உன் நம்பர் உனக்கு ஆட்சி பண்ணு ஓகேவா. உனக்கு ஒரு 3rd சான்ஸ் கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. 3rd சான்ஸ் ஆமாம் ஓகே. அந்த 3rd சான்ஸ் வந்து யூஸ் பண்ணு. 3rd சான்ஸ் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் ஓகேவா. நீ பயப்படுற மாதிரி இருக்காது அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ ஆலன் சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது சொல்கிறாங்க நீ டைம் எடுத்துக்கோ கண்டிப்பாக சான்ஸ் யூஸ் பண்ணணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மு சரி ஓகே சொல்கிறாங்க. சரி ஓகே நீ டைம் எடுத்துக்கோ நான் கிளம்புறா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மி இப்போ வீட்டில் வாழ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யாரும் ஜிம்மில் திட்டுறதில்ல. ஜிம்முக்கு ஃபஸ்ட்டாக ஜிம் நல்லா சாப்பாடு போட்டு சாப்பிடுவார். பிடிச்சதை குக் பண்ணுவார். குழந்தைங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தராங்க. பேபிஸ் பார்க்குறாங்க. மம்மா டேடா எங்கன்னு கேட்குறாங்க. அது கேட்டாலும் ஜிம்முக்கு பயம் வரும். அதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபிஸ் வந்து ஸ்கூல் போகிறாங்க. அப்போ நம்ம டே என்ன பண்ணுறாங்க பாருங்கள். டேடா வந்துட்டு இல்லை ஓகே அவங்களுக்கு தள்ளி போயிட்டாங்க. அவங்க பார்த்துக்க மாட்டாங்க. மம்மா தான் பெஸ்ட்டு. மம்மா கூட இருங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ சொல்லும்போது பேபிஸ் புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பேபிஸ் கூட ஸ்கூலில் ப்ளே பண்ணுவாங்க. இந்த பக்கம் டேவோட அப்பா பேக் டூ வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் போக ஜிம்முக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கேன். நம்ம பேபிஸ் நம்ம ஜிம்மில் எப்போ லேட்டாக போனாலும் ஆஃப் சொல்லிட்டு அங்கே பார்த்தா டே வந்து பேபிஸ் கூட ப்ளே பண்ணிட்டு வர ஸ்கூலில் ப்ளே பண்ணிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக கூட ரொம்ப பயங்கர அட்டாச்சு. எப்படின்னா ஒரு மாதிரி அங்கிள் சொல்லிட்டு இருப்பாங்க. டேக்கு வந்து டாடான்னு கூப்பிட்டு ஆசை தான். ஆனால் அப்படி சரி வேண்டாம் அவங்க பிடிச்ச கூப்பிட்டு விட்டுறாங்க.
இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அவருக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கட்டே அந்த பேபிஸை அப்படியே கொஞ்சம் கூட வந்துட்டு அடுத்தவங்க குழந்தை நினைக்கவே இல்லை. அவரோட குழந்தைங்க அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. ரொம்ப கேர் பண்ணி டெய்லி ஃபுட்டை ஃபீட் பண்ணி விடுறதும் பார்த்துக்கணும். அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. யாரோ அதான் நான் யாருக்கும் அது பிறந்த குழந்தை தானே, ஏதோ எனக்குமே உங்களுக்கும் சம்மந்தம் நினைப்போம் அப்படின்னு குழந்தைங்கள அவ்வளோ பாசமாக இருக்கீங்க, கேரிங்காக இருக்கீங்க. நீங்கள் ஒரு நல்ல ஹியூமன். உங்களுக்கு போய் நானாவது பேராக வரணும். ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, கெல்ட்டியாக இருக்குது. இப்போ டேங்க பார்த்துருக்காங்க. ஜிமின் வந்துட்டு அவர் டேக்கிட்ட அந்த லவ்ன்றதை அவர் குவால் ஆக மாட்டாரு. ஏன்னா அவர் நினைக்கிறேன் நம்ம டேக் டிசான பர்சன் இல்லை அப்படி ஜிமின் நினைக்கிறாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 6 months போயிடுச்சு. டே பார்க்குறாங்க. இப்போ நமக்கு டேவோட அப்பா தாங்க பாருட்டு எனக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் போகுது, நீ ஒரு மேரேஜ் பண்ணிக்கப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக சொல்லிட்டு டேவோட அப்பா ரொம்ப ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க, ஆமாண்டா மேரேஜ் பண்ணிக்கூடாட்டே என்னால் முடியலடா சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. இப்போ டேக்குமே என்ன சொல்ல தெரியல. கண்டிப்பாக அப்பா பாவம் சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ டே தான் டேரக்டாக ஜிம்மில் வீட்டுக்கு வராங்க. ஜிம்மில் வந்துட்டு வீட்டில் குக் பண்ணிருக்காங்க, பேபி ஸ்கூல் ப்ளே பண்ணிருக்காங்க. இப்போ போயிட்டு நம்ம ஜிம் ஓப்பன் பண்ணுறாங்க. டே வந்து பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்லிட்டாங்க, டேங்க சார் உள்ள வாங்க சார், டே உள்ள வராங்க உங்கள்கிட்ட பேசணும் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் டேவும் பால்கனிக்கு போகிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. சொல்லுங்க டே சொல்கிறாங்க. பாரு ஜிமின்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அப்பா அம்மா மேரேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. பாரு மேரேஜ்னா என்னை வந்து முடிவு எடுக்க சொல்லியிருக்காங்க சரியா, நிறைய ஃபோட்டோலாம் காமிக்கிறாங்க. இதை பாரு யார் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் சூஸ் பண்ண ஒரே ஒரு பர்சன் தான் சொல்கிறாங்க. ஜிம்க்கு ஒரு மாதிரி நர்வஸ் இருக்குது. ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக ரெஸ்ட் பார்க்குது. ஏன்னா 6 months ஜிமின் பார்த்துருப்பாங்க. பேபிஸ் கூட டே அவ்வளோ அட்டாச்சாக இருக்காங்க, கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. எப்படியே வந்து ஒரு மாதிரி நம்ம ஜிமின் பேபியும் கார் வந்தாங்கன்னா அப்படியே வருவார். அவங்க அப்பார்ட்மெண்ட் அவங்க ரீச் ஆனதுக்கப்புறம் இருப்பாங்க. ஏன்னா அப்படி கூட அவங்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது யாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ஜிம் பார்த்துருப்பாங்க. ஜிம்முக்கு ஆட்டோமேட்டிக்காக டைம்லாம் லவ் ஃபால் ஆகுது. ஏன்னா பயமும் இருக்குது, சேம் டைம் அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். எப்படினாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க லைஃப்பில். எப்படினாக்கா அவருக்கு மற்றபடி ஆசை இல்லை. என்னன்னாக்கா நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஒரு பர்சன் ஷோல்டர் சாச்சுக்கு ஒரு பர்சன் ரெஸ்ட் ஆஃப் லைஃப்பில் அப்படி தான் நினைக்கிறாங்க. இப்போ அவர் சின்ன பையன் தானே. அப்போ நம்ம ஜிம் யோசிக்கும் போது இப்போ டே பார்க்குறாங்க. சொல்லி ஜிம் இப்போ என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே நீ அக்செப்ட் பண்ண மாட்டேங்க அப்படி தானே சொல்கிறாங்க. டே ஜிம் அப்போ ஒரு பதில் சொல்ல ஓகே டே சொல்லி ஜிம் ஓகே ஜிம் நான் டிஸ்டர்ப் பண்ண முடியாது சாரி சொல்லி டேக்கு ரொம்ப கஷ்டம் போயிடுது. ஏன்னா டேக்கு ஜிம் ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப இல்லை டீப்பாக ஃபால் ஆகுறாங்க அப்படின்னு ஃபால் ஆகிட்டாரு. அப்படி கூட ஜிம்மில் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு டே தான் போகிறாங்க. ஜிம் டக்குன்னு டேவோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க, திரும்பி பார்க்குறாங்க. எனக்கு தெரியல உங்கள் மேலே ஆசைப்பட்டா ரொம்ப தப்பாயிடும்னு தோணுது. ஆனால் நீங்கள் எனக்கு கம்ஃபர்ட் சொன்னது ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் என் மேலே யார் இவ்வளோ கேர் கொடுத்ததே இல்லை, இவ்வளோ பார்த்துக்கிட்டதே இல்லை. என்னால் இப்போ எவ்வளோ ஒரு பர்சன் ரெஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. ஆனால் இவ்வளோ லவ் இவ்வளோ கேர் நீங்கள் தான். ஆனால் பயமாக இருக்குது இதெல்லாம் டிசர்வ் பர்சனாக இல்லையா. உங்கள் அப்பா அம்மா ஹார்ட் பண்ணுற பயமாக இருக்குது. ஏன்னா ஸ்கிம்ஸாக ரொம்ப நல்லவங்க, எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரு பர்சன் பார்க்கறத கூட இருப்பார். அவ்வளோ நல்ல பர்சன். அவருக்கு போயிட்டு நான் போயிட்டு சரியில்லாம் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஸ்கிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறீங்க ஏன் நல்லா இருக்காது கேட்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பாரு எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு ஓகேவா, நான் மனசோட லவ் பண்ணுறேன், எனக்கு வேணும், அப்பா அம்மா கண்டிப்பாக பிடிக்கும், நீ ஏன் வந்துட்டு டிசர்வ் பர்சன் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. மேரேஜ் ஆகிட்டு ஆமாம் மேரேஜ் ஆகிட்டு 2 குழந்தைங்க இருக்காங்க அதுக்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாரு கண்டிப்பாக அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற கூட உனக்கு ஓகேனா. நான் சொல்கிறாங்க சார் தப்பு சார், உங்களுக்கு அழகான அப்பா அம்மா இருக்காங்க, எனக்கு தான் அப்பா அம்மான்ற எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் உங்களுக்காக சொல்கிறாங்க பாரு உனக்கு அப்பா அம்மாவோட வேலை நல்லா தெரியும் ஓகேவா. எனக்கு எத்தனை பேர் மேரேஜ் பண்ணிட்டு வந்தேன், எவ்வளோ அழகான பர்சன் ஒரு பர்ஃபெக்ட் பர்சன் மேரேஜ் பண்ணிட்டு வந்தால் கூட அவங்க ஃபேமிலி எப்படி பார்த்துப்பாங்க தெரியாது. ஆனால் நீ வந்தால் என் ஃபேமிலி நல்லா இருக்கும் ஓகேவா, என் அப்பா அம்மாவோட வேல்யூ உனக்கு தெரியும், நீ கண்டிப்பாக ஃபார்ம் நல்லா பார்த்துப்பேன், உன மாதிரி பர்சன் கிடைக்கிறதே என் அப்பா அம்மா கொடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல, நான் அளவுக்கு அதிகமாக சொல்லுவேன், நீ அளவுக்கு அதிகமாக ஆசைப்படல ஓகேவா, எனக்கு பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல. ஜிம் பார்க்குறாங்க. இது வரைக்கும் ஜிம்முக்கு அவருக்கும் கம்ஃபர்ட் வேணும் எப்படினாக்கா அவருக்கும் பாசம் நினச்சதே இல்லை. ஏன்னா எப்போ அந்த ஃபஸ்ட் லவ்வும் செகண்ட் லவ் இந்த ஹார்ட் ஆனிச்சு அப்போ பயந்துருப்பாரு. இப்போ தேர்ட் லவ்னாக்கா ஜிம் டேவை பார்க்குறாங்க. டேவை பார்க்குறவா அவருக்கு வேணும்னு தோணுது. அதனால ஒரு பயம் வருது, எங்கடா நம்ம வந்துட்டு ஆகன்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிமின் ட்ரஸ்ட் பண்ண ஜிமின் கண்டிப்பாக எனக்கே நானும் சரி உனக்கு எதுவும் ஆகணும் கூட சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு உனக்கு இல்லை உங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படி சொல்லாதீங்க சார். ஜிமின் தான் டைட்டாக டேவை ஹாக் பண்ணுறாங்க, டேவும் டைட்டாக ஹாக் பண்ணுறாங்க. எனக்கு தெரியல சார், ஆனால் எனக்கு உங்க கூட இருக்கணும் ஆசையாக இருக்குது, உங்க கூடவே இருக்கணும் போல இருக்குது. ஆனால் வேறு எதுவும் ஆசைப்படல, பணம் காசு மற்றபடி ஃபிசிக்கல் இதெல்லாம் எதுக்கும் ஆசைப்படல. எனக்குன்னு ஒரு ஷோல்டர் எனக்கு நான் சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு கேட்க ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா சொல்கிறாங்க. நான் இருப்பேன் உனக்கு நான் இருப்பேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன யாரும் தப்பாக சொல்ல முடியும், யாரும் தப்பாக சொல்ல மாட்டாங்க ஓகேவா. அப்படி சொல்லாமல் பற்றி கவலைப்படாத, நீ நல்லா இருக்குன்றவங்க கண்டிப்பாக உன்னை விஷ் பண்ணுவாங்க. நீ வந்து உன்னை பார்த்து பரவ பண்ணுறவங்க தான் தப்பாக பேசுவாங்க ஓகேவா. அந்த தப்பாக பேசுகிறவங்க பற்றி ஃபோக்கஸ் பண்ணாத, நீ நல்லா இந்த இப்போயே உனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடையாது சொல்லிட்டு சொல்கிறாங்களே அவங்க வந்து நீ ஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அது சொல்கிறாங்க. ஐ லவ் யூ ஜிம்னு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ 2 days சார் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேங்க சார் இல்லை டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. ஐ லவ் யூ 2 days சொல்கிறாங்க. இப்போ டே டைட்டாக படிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க பாரு, உன்னை பற்றி எனக்கு எப்போ நான் வேறு மாதிரி நினைக்க மாட்டேன் ஓகேவா. உனக்கு மேரேஜ் ஆயிருக்கு, நீ குழந்தை பார்த்துருக்கு, ஆல்ரெடி உனக்கு பாசம் ஹர்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் அந்த பெயின் இல்லாமல் நான் வந்து லைஃப் மாற்றுவோம் சரியா. உனக்கு எந்த ஒரு பெயின் இல்லாமல் உனக்கு லைஃப் இருக்குது ஜிமின் ஓகேவா, உனக்கு லைஃப் இருக்குது, நீ வாழணும், நீ சின்ன பையன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அது சொல்கிறாங்க. எனக்கு அப்பா அம்மா இருந்து இதெல்லாம் நல்லது கட்ட சொல்லி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணியிருக்க மாட்டேன். சின்ன வயசுல லவ் பண்ணிட்டு ஒரு பாஸ்ட் ஆன்லைனில் போய் லவ் பண்ணி மேரேஜுக்கு பாரு, அதான் பாஸ்ட் ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அவுட் ஒரு ப்ரெசென்ட் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறங்க அதை சொல்கிறாங்க. நீ ப்ரெசென்ட்டில் ஹாப்பியாக இருக்கும் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நீ ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. இதை 2 by 2 போகிறேன் ஓகேவா. பாய் டேக் கேர் எவ்ரிவன்.